அன்பாத தமிழ் உள்ளங்களை ஒரு டிவைன் லைட் டேரோட் அஸ்ட்ராலஜி தமிழ் சேனலுக்கு வர வைக்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிறது ஏப்ரல் மாதத்தோட பலன் எப்படி இருக்க போகுது. எல்லா ஏரியாவும் நம்ம டச் பண்ண போகிறோம். காதல் வாழ்க்கை, ப்ரொஃபஷ்னல் லைஃப், இல்லைனா ஒர்க் சுச்சுவேஷன், அதுக்கு உங்களுக்கான கைடன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பைல் 1 பார்த்தீங்க அப்படின்னா கும்பம், கடகம், மகரம், மீனம். பைல் 2 பார்த்தீங்க அப்படின்னா கன்னி, துலாம், சிம்மம், தனுசு. பைல் 3 பார்த்தீங்க அப்படின்னா விருச்சகம், மிதுனம், மேஷம், ரிஷபம். ஸோ இந்த ஆர்டரில் தான் நான் பைல் 1 அண்ட் பைல் 2 பண்ண போகிறேன். எடுத்தனுமே த்ரோட் சக்ரா பிளாக் ஆகுது. ஸோ எந்த பைலுக்குன்னு தெரியல, பார்ப்போம். இது வந்து நான் இந்த பைல் 1க்கான கார்ட்ஸை எடுத்துடுறேன். நான் வைக்க போகிறதில்ல, ஏன்னா எனக்கு ஸ்பேஸ் பத்தாது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. மெயின் எனர்ஜி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது பைல் 1க்கான எனர்ஜி. உங்களுக்கு என்ன தெரியணும், உங்களுக்கு என்ன புரியணும், இந்த மாதம் என்ன புரியலை அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ளீஸ் பைல் 1க்கான எனர்ஜி ப்ளீஸ். Pile 1க்கான எனர்ஜி ப்ளீஸ். Pile 1க்கான எனர்ஜி. Pile 1ஓட எனர்ஜி ப்ளீஸ். Pile 1ஓட எனர்ஜி. ஓ மை காட், நிறையா சொல்கிறாங்க. பட் நம்ம மெயின் எனர்ஜி மட்டும் எடுக்க போகிறேன். நான் இங்கே படத்து பார்த்தீங்கன்னா ட்ரீம்ஸ். அடுத்தது நான் இங்கே பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரஸ்ட். ஸோ இதுதான் உங்களோட மெயின் எனர்ஜியாக இருக்க போகுது இந்த மாதம். ஃபோக்கஸ் ஆன் ஃப்ரெண்ட்ஷிப். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து லவ்வாக கூட இருக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரீம். ஃபோக்கஸ் ஆன் யுவர் ட்ரீம். சப்போஸ் உங்கள் லவ் லைஃப்பில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படி இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் அதை வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி ட்ரீட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து ட்ரஸ்ட் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ட்ரஸ்ட் யுவர் கவுண்டர் பார்ட், அப்புறம் ட்ரஸ்ட் யுவர் லவ், மார்ச் டு த பீட் ஆஃப் யுவர் ஓன் ஹார்ட். உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் பண்ணுங்கள் இந்த மாதம். யார் எதை சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. அடுத்தது ட்ரீம். ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஓன் ட்ரீம், ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஓன் ஜேர்னி. இந்த மாதம் உங்களுக்கு மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் ரொம்ப முக்கியம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் உங்களோட ரைட் சாய்ஸ் அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு யார் ரொம்ப க்ளோஸோ அவங்க கூட கொஞ்சம் உங்களோட ஃப்யூச்சரை பற்றி ஷேர் பண்ணலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணுங்கள் ப்ரொடக்டிவாக. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ். பைல் 1க்கான எனர்ஜி ஃபார் ஏப்ரல் ப்ரிடிக்ஷன் ஸ்பிரிட்ஸ். இதுதான் ரொம்ப முக்கியமாக வெளியில் வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன்ஸ் ஆர் வித்தின் ரீச். ஸோ இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விடைகள் நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும். த ஆன்சர்ஸ் யூ நீட் ஆர் கம்மிங். ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கு. இந்த ஏப்ரல் மாதம் நீங்கள் தேடிட்டு இருந்த விடை உங்கள் வாழ்க்கை பற்றின விடையாக இருக்கலாம், காதல் வாழ்க்கையை பற்றின விடையாக இருக்கலாம், இல்லை உங்களோட கரியரில் இருக்க சேலஞ்சஸ்க்கான விடையாக இருக்கலாம். பார்ப்போம் அது என்ன விடை வரப்போகுது அப்படிங்கிறத கொஞ்சம் எட்டி பார்க்கலாம். ஒரு எனர்ஜி கார்டு எடுத்துடுறேன் ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ். பைல் 1க்கான எனர்ஜி, மெயின் எனர்ஜி என்ன? மெயின் எனர்ஜி பைல் 1ஓட மெயின் எனர்ஜி ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். பைல் 1ஓட மெயின் எனர்ஜி. பைல் 1ஓட ஏப்ரல் மந்த் மெயின் எனர்ஜி. ஓகே, இன்டெசிஷன். ஓகே, மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நீங்கள் எங்கேயோ மாட்டிகிட்ருக்க மாதிரி நினச்சிட்ருக்கீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டெசிஷன். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை. உங்களுக்கு முடிவு எடுக்க தெரியல, இல்லை முடிவு எடுக்க முடியலை, இல்லைன்னா சேஃப் ஜோனில் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது எப்போவுமே வந்து ஒரு எந்த முடிவு எடுத்து யாருக்கும் என்ன சொல்கிறது, எதிராக போய் மாட்டிக்கோமோ, இல்லை நான் எடுக்கிற முடிவு சரியா இல்லையான்னு தெரியாத அந்த ஒரு இன்டெசிஷன் எனர்ஜி தான் நான் இங்கே பார்க்குறேன். ஸோ ஸ்பிரிட்ஸ் அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபோக்கஸ் ஆன் யுவர் ட்ரீம், ட்ரஸ்ட். உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை நம்புங்க. ஏன்னா கன்க்ளூஷன்ஸ் ஆர் வித்தின் ரீச். நீங்கள் முடிவெடுத்தால் தான் இந்த கன்க்ளூஷன்ஸ். அடுத்து ஃபோக்கஸ் ஆன் ஃப்ரெண்ட்ஷிப். மேனிஃபெஸ்டேஷன் வந்து பாட்டம் டெக் கார்டில் இருக்குது. த்ரோட் சக்ராவை நான் பார்க்குறேன்.
ஸோ மேபி நீங்கள் ஓப்பனப் ஆகிறதுல இல்லை உங்களோட கருத்தை உங்களோட சுச்சுவேஷனில் பேசுறதுல உங்களுக்கு இன்டெசிஷன் இருந்ததுன்னா ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இன்டெசிஷன் எனர்ஜியில் இருக்கிறதும் இல்லாதும் உங்களோட இஷ்டம். ஸோ ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்டெசிஷன் வந்து ஒரு பெரிய ட்ரபிளாக இருக்க போகுது இந்த மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பஞ்ச் ஆஃப் கார்ட்ஸ் கீழே விழுந்துருக்கு, பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட் அட்வைஸ் ஃப்ரம் வைஸ் பர்சன். அதனால தான் நம்மளுக்கு இங்கே ஃப்ரெண்ட்ஷிப் வந்தது. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா டீலிங்ஸ் ஆர் ரிலேஷன்ஷிப் வித் அ மேன். ஸோ நீங்கள் ஒரு மாஸ்குலின் எனர்ஜியை ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். பொசிஷன் ஆஃப் அத்தாரிட்டி, மேபி அவங்க வந்து ஒரு பொசிஷன் அந்த அத்தாரிட்டியில் இருக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து இந்த இன்டெசிஷனால் உங்களுக்கு இந்த பொசிஷன் அந்த அத்தாரிட்டியில் ஏதாவது ப்ராப்ளம் வரலாம். அடுத்தது நான் இங்கே பார்க்குறேன் வெல்த் அண்ட் ஸ்டார். அதாவது உங்களுக்கு ஒரு பொசிஷன் கிடைக்கும், அதனால் உங்களுக்கு மணி ஃப்ளோ இருக்கும். ஏப்ரல் மாதம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பொசிஷன் இல்லைனா ஒர்க் ரிலேட்டடாக ஒரு ஒரு ஹைக் இல்லைனா ஒரு ஹைப் இருக்கும். இந்த இன்டெசிஷனும் ஸ்டாரும் வந்து கேரண்டீட் சக்ஸஸ். ஸோ இந்த இன்டெசிஷனில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அட்வைஸ் ஃப்ரம் அ ஃப்ரெண்ட். ஓகே, நான் என்ன இங்கே பார்க்குறேன் அப்படின்னா உங்களோட அட்வைஸ் ஃப்ரம் அ ஃப்ரெண்ட் வந்து இந்த ஸ்டார் எனர்ஜி. மேபி அவங்க ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லைனா ஃப்ரெண்டாக அவங்கள அப்ரோச் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு யாராக வேணா இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து ஒரு உங்கள் வாழ்க்கையில் இருக்க ஒரு கைடிங் ஸ்டார். ஸ்பிரிட்ஸ் மெயினாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குற இந்த கன்க்ளூஷன்ஸ் வந்து உங்களோட ரீச்குள்ளே தான் இருக்குது. ஆனால் இதை தடுக்கிறது வந்து உங்களோட இந்த என்ன சொல்கிறது கிராஸ் ரோட்லேயே இருக்கிறது எப்போவுமே. அடுத்தது நீங்கள் எங்கேயோ மாட்டிகிட்ருக்கேன்னு ஃபீல் பண்ணுறது, இல்லைனா ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வராமல் இருக்கிறது. இதுதான் உங்களோட பிளாக்கேஜ் இந்த மாதம். திரும்ப நான் அட்வைஸ்னு பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாட்டம் டெக் கார்ட்லேயும் அட்வைஸ் ஃப்ரம் அ ஃப்ரெண்ட். ஸோ பைல் 1க்கு மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தங்க பவரில் இருக்கவங்கள இதுதான் நான் கேட்ட கேள்வி விட இதுதான் விக்ட்ரி. நீங்கள் இந்த ஃப்ரெண்டோட அட்வைஸை கேட்டு நடந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக விக்ட்ரி இங்கே கேரண்டீட். ஏன்னா இங்கேயும் நான் திரும்ப அட்வைஸ் ஃப்ரம் அ வைஸ் பர்சன், அட்வைஸ் ஃப்ரம் அ ஃப்ரெண்ட். நான் என்ன இங்கே பார்க்குறேன் அப்படின்னா இந்த அட்வைஸ் கிரேட் ஃபார்ச்சூன் அப்படி கேட்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குட் லக் காத்துட்ருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறத பொறுத்து தான் உங்களோட ஏப்ரல் மாதம் இருக்க போது. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்டோட அட்வைஸ் கேட்டு நடக்கணும். இங்கே ஃபெமினன் எனர்ஜி பார்க்குறேன், மேபி ஃபீமேல் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இங்கேயும் ஒரு ஃபெமினன் எனர்ஜி. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப லாயலாக இருக்கீங்க. அந்த ஃபெமினன் வந்து உங்கள் மேலே ஒரு அக்கறை இருக்குது, கேர் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரீம், உங்களுக்கு நிறைய கனவுகள் இருக்குது. அந்த கனவுலாம் நனவாகணும் அப்படின்னா இவங்க சொல்கிற கைடன்ஸை நீங்கள் கேட்டு நடக்கணும். அவங்க வந்து குட் அட்வைஸ் ஃப்ரம் அவுல் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் லைஃப் நாலேஜ் அவங்களுக்கு இருக்கும். அப்புறம் ரொம்ப ரொம்ப வைஸ் பர்சன். அவங்களால இருட்டில் கூட பார்க்க முடியும், உங்களால் பார்க்க முடியாது. அதுதான் இங்கே இருக்க டிஃப்ரென்ஸ். அதனால தான் ஸ்பிரிட்ஸ் வந்து இந்த இன்டெசிஷனில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இன்னும் இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க, 2 விஷயம் நீங்கள் பண்ணணும். கெட் அவுட் ஆஃப் த கம்ஃபர்ட் ஜோன். உங்களுக்கு ஒரு பொசிஷன் அண்ட் அத்தாரிட்டியில் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை உங்களுக்கு அந்த பொசிஷன் அந்த அத்தாரிட்டி இந்த த்ரோன் வேணும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த வெல்த் உங்கள் வாழ்க்கையில் வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டார் சொல்கிற கைடன்ஸை கேட்டு நடக்கணும். இந்த ஸ்டார் வந்து உங்கள் ஃபேமிலியில் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இல்லை அப்படின்னா நீங்கள் பார்க்குற சில விஷயங்கள் உங்களுக்கு யூனிவர்ஸ் கிட்டே வந்து நிறைய கைடன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ எனக்கு இந்த மாதிரி யாரும் இல்லை என் வாழ்க்கையில் கைட் பண்ணுறதுக்கு அப்படின்னீங்கன்னா நீங்கள் பார்க்குற கைடன்ஸ், நீங்கள் கேட்குற விஷயங்கள், நீங்கள் பார்க்குற விஷயங்கள் ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், நியூஸாக இருக்கலாம், ஒரு திருக்குறளாக இருக்கலாம், இல்லைனா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் படிக்கிற ஒரு ரேண்டம் என்ன சொல்கிறது ஒரு கோட்டாக இருக்கலாம். அதிலெல்லாம் உங்களுக்கு மெசேஜ் வந்து செதறி கிடக்கும். ஸோ இன்டெசிஷன் எனர்ஜி இந்த மாதம் உங்களுக்கு ஒத்து வராது, பார்க்கலாம். பைல் 1 டெத்து சூப்பர் எனர்ஜி, ஸ்டார்டிங்கே செம்மையாக இருக்குது. பைல் 1 ஸ்பிரிட்ஸ். பைல் 1 ஏப்ரல் மந்த் எனர்ஜி blockage, sun blocked. வா, ஏன் உங்களுக்கு சன் பிளாக்டு அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டார், அதாவது சன்னோட ஒளியை வாங்கி தருது இந்த ஸ்டார். ஸோ இந்த ஸ்டார் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டாரோட கைடன்ஸை கேட்கல அப்படின்னா நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, இதுதான் உங்களோட ஏப்ரல் மந்தோட மெயின் எனர்ஜி. டெத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டஃப் சைக்கிள். இந்த இன்டெசிஷனாக இருக்கட்டும், இந்த கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கட்டும், நீங்கள் வெளியில் வரணும், இல்லைனா நீங்கள் வெளியில் தள்ளப்படுவீங்க.
அதனால் உங்களோட ஹாப்பினஸ் பிளாக் ஆகலாம். இந்த முடிவுனால உங்களுக்கு ஒரு பிளாக்கேஜ் இருக்குது. ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு ஆரம்பத்தை ஆரம்பிக்கலை, தள்ளி போட்டுகிட்டே இருக்கீங்க. ஸ்பிரிட்ஸ் வந்து அதை வந்து ஃபோர்ஸ் பண்ண போகிறாங்க உங்களுக்கு ஏப்ரல் மந்தில். பார்ப்போம். கைடன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹேங்க்டு மேன். உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஞானம் இருந்திருக்கணும், ஒரு புரிதல் வந்திருக்கணும் உங்களோட வாழ்க்கையை பற்றி. இவ்வளோ நாளுக்குள்ளே இந்த வாழ்க்கையை பற்றி, உங்கள் சூழ்நிலை பற்றி, உங்களை கூட இருக்கவங்களை பற்றி ஒரு புரிதல் வந்திருக்கணும். அந்த புரிதல் வரணும் அப்படிங்கிறது தான் ஸ்பிரிட்ஸோட சிச்சுவேஷன். அதாவது உங்களை ஃபோர்ஸ் பண்ணுறது அதுக்காக தான். மேபி இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு எல்லாத்த பற்றியும் ஒரு அறிவு வரலாம். ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. ஏதாவது கோர்ட் கேஸ் இல்லைனா ஏதாவது ஃபால்ஸ் கேஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டிவைன் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. இல்லை நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் டிவைன் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் நான் வந்து 6 ஆஃப் வாண்ட்ஸ் பார்க்குறேன். ஒரு விக்ட்ரி இருக்குது. மேபி இந்த ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு ஃபேவராக வரலாம். அதுக்கு வந்து நவ் ஐ காட் இட். சப்போஸ் நீங்கள் ஃபால்ஸ் கோர்ட் கேஸ் இல்லைனா கோர்ட் கேஸில் மாட்டிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு கோர்ட் கேஸில் என்ன அடுத்தது பண்ணுறது அப்படின்னு தெரியலனா நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்டு சொல்கிற அட்வைஸை கேட்டு நடக்கணும். அவங்களோட கைடன்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த கேஸில் நீங்கள் வெளியில் வர முடியும். அதுக்கு தேவை உங்களுக்கு நம்பிக்கை. யூ ஹாவ் டு ட்ரஸ்ட். அவங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்குது அப்படின்னா, ஏன்னா நீங்கள் மேபி ஓவர் கான்ஃபிடன்ஸ், உங்கள் ஈகோ அந்த மாதிரி ஏதாவது இந்த மாதிரி ட்ராமா போட்டுட்டு கேட்காம இருந்தீங்க அப்படின்னா கான்சிக்வன்சஸ் உங்களுக்கு தான். யூ ஹாவ் டு லிசன். உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் காத்துட்ருக்கு. பட் நீங்கள் அதை நம்பணும். ரீசன்ட் பாஸ்ட், நோ ஃப்யூச்சர். ஓகே, ஏப்ரல் மாதம் உங்களுக்கு பாடம் 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 பாடம். ஓகே, டவர் மூமெண்ட். இது வந்து உங்கள் பிரதர் உங்களை ஏமாற்ற பார்க்குறாங்க, இல்லை அப்படின்னா ஏமாற்றிருக்காங்க. அதனால் உங்களோட கோர்ட் கேஸ். ஏன்னா இந்த டார்க் மாஸ்குலின் வந்து உங்கள் பிரதராக கூட இருக்கலாம். அவங்க உங்கள் காதல் வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு ஏதோ ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஒரு ஃபினான்ஷியல் ட்ரபிள் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இல்லைனா ஒரு ஃபால்ஸ் கோர்ட் கேஸ் போடுறாங்க அப்படின்னா அந்த கோர்ட் கேஸ்லேருந்து உங்களால் வெளியில் வர முடியும். நீங்கள் ஒரு கைடன்ஸை கேட்டிங்க அப்படின்னா. அதனால தான் டவர், அதுதான் உங்களுக்கு வரப்போகிற டவர் இந்த மாதம். என்னென்னா அவங்க ஏதோ ஒரு ட்ராப் உங்களை போட போகிறாங்க. ஸோ பி அவேர் ஆஃப் இட். ரீசன்ட் பாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 7 ஆஃப் காயின்ஸ். ஹார்ட் ஒர்க் போட்டுட்ருக்கீங்க. மேபி அந்த ஹார்ட் ஒர்க் ரிலேட்டாக அவங்க ஏதாவது ட்ராமா க்ரியேட் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு ரகசியம் வெளியில் வரப்போகுது. ஏன்னா இந்த டெத் கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ நாளாக நீங்கள் நல்லவங்கன்னு நினச்சிட்ருக்கலாம், இல்லை நீங்கள் வேறு மாதிரி ஒரு விஷயத்தை நினச்சிட்ருக்கலாம். அந்த விஷயத்தை பற்றின உண்மை வெளியில் வரப்போகுது. அதுவுமே உங்களுக்கு டவராக இருக்கலாம். பாட்டம் டெக்கில் எம்ப்ரெஸ் பார்க்குறேன். ஸோ மேபி இந்த எம்ப்ரெஸ் தான் உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம். மேபி நீங்கள் இந்த எம்ப்ரெஸ்க்கு பண்ணுற இன்ஜஸ்டிஸ்னால தான் உங்களுக்கு இந்த டவராக இருக்கலாம். ஏன்னா நான் பார்த்த ஜட்ஜ்மெண்ட் கார்டு. ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு இதுதான். உங்களோட சன் வந்து பிளாக்ட். உங்களால் அடுத்து பார்க்க முடியல. உங்கள் வாழ்க்கை இருட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு இந்த சில விஷயங்களை நீங்கள் வந்து திரையை விலக்கி என்னென்னு பார்த்துருக்கணும். திரைக்கு பின்னாடி பேய் இருக்குது, ஆனால் உங்களுக்கு அதுக்கான தைரியம் இல்லை. அந்த இன்டெசிஷன், அந்த திரையை விலக்கி பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் கிடையாது. ஏன்னா அது பார்த்தா என்ன வருமோங்கிற பயத்தில் நீங்கள் இங்கே நின்றுட்டீங்க. ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த திரையை விலக்கி பார்க்கணும் அப்படிங்கிறத, உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு உண்மையை தேடி போக மாட்டேங்கிறீங்க. அதுக்கு உங்களுக்கு பயம். மேபி உங்களுக்கு ஏதாவது இவங்க அட்வைஸ் கொடுத்துருக்கலாம். உங்கள் ஃபேமிலி பற்றி அவங்க வார்ன் பண்ணியிருக்கலாம். இந்த காமிக் மாஸ்குலினை பற்றி வார்ன் பண்ணியிருக்கலாம். பட் நீங்கள் எதையும் கேட்குற நிலைமையில இல்லை. அதனால தான் இந்த டவர். என்ன கைடன்ஸ் ஸ்பிரிட்ஸ், என்ன மெயின் கைடன்ஸ் இவங்களுக்கு? ஹெர்மிட். திரும்ப நான் ஜட்ஜ்மெண்ட் கார்டு தான் பார்க்குறேன். இந்த ஹெர்மிட் எனர்ஜியில் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கிளாரிட்டி வரும். ஏன்னா யூ ஆர் ஸோ வீக். அப்புறம் உங்களுக்கு நிறைய கோழைத்தனத்தோட சாயல் இருக்குது. ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுலேருந்துலாம் நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னா நான் யார் அப்படிங்கிற அந்த தேடல் இருக்கணும். உங்களுக்கு அந்த தேடல் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த கிளாரிட்டியும் கிடைக்கும், இந்த ஜட்ஜ்மெண்ட்டும் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஹார்ட் ப்ரோக்கன் இல்லைனா உங்களுக்கு ஒரு வலியை உண்டு பண்ணி அதில் சுகம் காணணும்னு ஒரு குரூப் அலைஞ்சிட்ருக்காங்க. அது உங்கள் இஷ்டம். ஸோ ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் முதுகெலும்போடு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் இந்த திரையை விலக்கி பார்க்க முடியும். அந்த உண்மை என்னென்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அப்போ தான் உங்களுக்கு இந்த இருட்டிலேருந்து வெளிச்சத்துக்கு வர முடியும். நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் வெளியில் வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா வெளியில் வருவீங்க.
இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் உங்களோட ரூட். இங்கே உங்களுக்கு இந்த கிளாரிட்டி ஒரு தடவை பாடம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அந்த பாடத்தை ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு தடவை ஒருத்தங்க கெட்டவங்கன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து உங்கள் கோழத்தனத்துக்காக அவங்கள வந்து கெட்டது பண்ண விட்டுட்டு நீங்கள் அனுபவிக்கிறீங்கன்னா அது உங்களோட பிரச்சனை. பட் இதில் லவ் எங்கே அஃபெக்ட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல, பார்ப்போம். உங்களுக்கு இந்த த்ரோன் இந்த வெல்த்லாம் வேணும்னா யூ ஹாவ் டு ஃபாலோ திஸ் ஸ்டார், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். What is the attitude of this group spirits? 5-1 attitude என்ன? எதனால் அவங்க இந்த திரையை விலைக்கு பார்க்கல? What is the attitude behind it? Please press. நீங்கள் இப்போ வந்து ரொம்ப ஹார்ட் ப்ரோக்கனாக இருக்கீங்க. 7 of Wands. உங்களோட ஆட்டிடியூட் வந்து ஹார்ட் ஒர்க். ஸ்மார்ட் ஒர்க் தான் தேவை. ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுல அர்த்தம் இல்லை. எப்போ அப்படின்னா உங்களை சுற்றி நிறைய கெட்டவங்க இருக்காங்க, அவங்கள விட்டு விலகி போகிறதுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் போடாமல் சும்மா ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் பிளைண்ட்லி ஒர்க்கிங் ஹார்ட் இஸ் ஃபூலிஷ்னஸ். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அது ஒரு முட்டாள்தனம். நான் ஹார்ட் ஒர்க் போடுறேன், எனக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்னீங்கன்னா அது நடக்க போகிறதில்ல. இங்கே வந்து எங்கே ஹார்ட் ஒர்க் பண்ணணும், எங்கே வந்து நீங்கள் கெட்டவங்களை விட்டு விலகி போகணும் அப்படின்னு தெரியாமல் மொட்டையாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன்னு இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுல இந்த ஆப் உங்களுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த ஆப் எடுக்கிறதுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நீங்கள் வந்து சும்மா சுற்றி தூக்கிட்டு நிற்கிறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா யூ ஆர் நாட் லிசனிங் டு த கைடன்ஸ். உங்கள் கைடன்ஸ் கேட்டு உங்களோட நாங்கிற அந்த இது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்பிரிட் கைடு இருக்காங்க, கூட ஒரு ஃபெமினின் எனர்ஜி இருக்குது, அதுதான் இந்த ஸ்டார். ஸோ அந்த அவங்களோட நடக்க ஆரம்பிங்க, வாழ்க்கையை அவங்களோட சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த த்ரோன் ஆல்ரெடி காத்துட்ருக்கு. கடவுள் உங்களுக்காக வச்சுட்ருக்காங்க. எப்போ அப்படி கொடுப்பாங்க உங்களுக்கு அப்படின்னா இந்த ஸ்டார் சொல்கிறது நீங்கள் கேட்க அந்த ஈகோ அந்த ட்ராமா போது இந்த இண்டெசிஷன் எனர்ஜியை விட்டு வெளியில் வாங்க. இல்லைன்னா நியர் ஃப்யூச்சரில் ஒரு டவர் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் இண்டெசிஷனில் இருக்கலாம், யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் நீங்கள் தான் ஒரு டவர் ஃபேஸ் பண்ண போகிறீங்க. இங்கே என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா உங்கள் கூட ஒரு ஃபெமினின் எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு இருக்குது. அவங்க தான் உங்களோட எல்லாமே. உங்களோட என்விரான்மெண்ட்டில் நீங்கள் ஒரு 2 அதாவது ஒரு மனுஷ ரூபத்தில் இருக்க பேய் இல்லைனா பேய் ரூபத்தில் இருக்க மனுஷங்க, அந்த மாதிரி ஒரு டூயாலிட்டி கேரக்டர் இருக்க ஒரு ஆளை ஃபேஸ் பண்ணணும். அவங்கள நீங்கள் கண்ட்ரோல் பண்ண உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்களுக்கு அந்த கண்ட்ரோலுக்கான சப்போர்ட் தான் இந்த குட் அட்வைஸ்லேருந்து வரப்போகுது. ஸோ இதை நீங்கள் டேக்கிள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த எனர்ஜிக்கிட்ட போகணும். அந்த எனர்ஜிக்கிட்ட போகணுன்னா நீங்கள் வந்து இந்த இண்டெசிஷன் எனர்ஜிலேருந்து வெளியில் வரணும். ஸோ இதெல்லாம் உங்களோட டெசிஷனில் தான் இருக்குது. யாரும் உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி டெசிஷன் எடுன்னு வைக்க மாட்டாங்க. எடுக்கிறதும் எடுக்காததும் உங்களோட இஷ்டம். ஹோப் அண்ட் ஃபியர் தான் திரும்ப அதே தான். எந்த பக்கம் போகிறது, எப்படி எடுத்தால் என்ன கான்சிக்வன்சஸ், பயம். சீரியஸ்லி இந்த மாதிரி ஒரு இண்டெசிஷன், இந்த மாதிரி ஒரு கோழத்தனம் வந்து வாழ்க்கைக்கு உதவாது. திரும்பவும் அதே இண்டெசிஷன் எனர்ஜி தான். ஓ மை காட். அவுட்கம் வாக்கிங் அவே. ஸ்பிரிட்ஸ் உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு கைடன்ஸு நடைய கட்டு பொட்டியை கட்டு அப்படிங்கிறாங்க. அந்த இண்டெசிஷன் தான் உங்களுக்கு இருக்கா. ஸோ வாட் எவர் த இண்டெசிஷன் யூ ஆர் ஹேவிங், இது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். யூ ஆர் கோயிங் டு ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ். நான் அதுதான் இங்கே பார்க்குறேன். இங்கே ஒரு இண்டெசிஷன் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரில, எங்கேயும் இண்டெசிஷன். அதனால எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோன். நம்மளை ஒருத்தர் முதுகில் குத்துறேன் அப்படின்னா அங்கே என்ன கம்ஃபர்ட் ஜோன்? அந்த காலத்துலலாம் அந்த நாட்டுக்குள்ளே கால் எடுத்து வச்சாலே மொத்த நாடும் சேர்ந்து சண்டை போட்டு அந்த ஒரு ஆளை வெளியில் தள்ளுவாங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கு சுயமரியாதை, அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என்னோடய நாடு அப்படிங்கிற அந்த பற்று இருந்தது. இங்கே உங்ககிட்ட எதுவுமே இல்லையே. ஏன்னா ஒரு பிரதர் துரோகம் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வேடிக்கை பார்க்கக்கூடாது. துரோகம் யார் பண்ணாலும் துரோகம் தான். நாங்கிறது ஒரு திரையை விலைக்கு பார்க்குற தைரியம் கூட உங்களுக்கு இல்லை அப்படின்னா வாட் யூ ஆர் கோயிங் டு அச்சீவ்? அதுதான் இந்த மாதம் உங்களை திங்க் பண்ண சொல்கிறாங்க. மெயின் அட்வைஸ் வாக் அவே ஃப்ரம் த சிச்சுவேஷன். வெளியில் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. கண்மூடித்தனமாக போராடுறதுல பிரச்சனை பலன் இல்லை. நீங்கள் போராட தான் வேணும். உங்களை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ட்ராமா போட்டுட்ருக்காங்க. நீங்களாம் வெளியில் வந்தீங்க அப்படின்னா யூ கேன் அவாய்ட் த டவர். இல்லை அப்படின்னா ஸ்பிரிட்ஸ் வந்து ஸ்டெப் இன் பண்ண போகிறாங்க. இதுதான் மெயின் கைடன்ஸ். நான் என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னா என்ன டவர் அப்படின்னு வேணால் பார்க்கலாம். என்ன டவர் ஸ்பிரிட்ஸ், என்ன டவர், வாட் இஸ் திஸ் டவர், ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் டவர்.
ஒரு ஃபால்ஸ்னஸ், ஒரு ஃபேக் நியூஸ், ஏன்னா ஒரு போலி தன்மை ஒருத்தங்களை பற்றி வெளியில் வரப்போகுது. அதுதான் உங்களோட டவர். பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேக் ஒரு டாக்டரோட இன்ஃப்ளூயன்ஸோட அவங்க ஏதோ ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த ட்ராமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களை பிடிச்சி வைக்கிறதுக்கு அது திரும்பவும் ஃபால்ஸ்னஸ் தான் வருது. இது எதுக்கு அப்படின்னா உங்களை நேசிக்கிற இந்த ஃபெய்த்ஃபுல்லான ஃப்ரெண்ட் உங்களை விட்டு போகணும். பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு டாக், இங்கேயும் ஒரு டாக். இந்த ஃபெமினின் எனர்ஜி இந்த டாக் மேலே வச்சுக்கிறது ஒரு அன்கண்டிஷனல் லவ். இந்த லவ் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை உங்கள் கிஃப்ட், அந்த கிஃப்ட்டை வந்து உடைக்கணுங்கிறதுக்காக மேபி இது பேபி ட்ராப்பாக இருக்கலாம், இல்லைனா ஃபால்ஸ் கேஸாக இருக்கலாம். நம்ம பார்த்த மாதிரி இந்த பிரதர் எனர்ஜி உங்கள் மேலே ஒரு ஃபால்ஸ் கேஸ் போடலாம், இல்லைனா நீங்கள் ஜெயிலுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம். இது எல்லாத்தையும் நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் இருக்கிற சூழ்நிலையை விட்டு வேகமாக வெளியில் கிளம்பணும். அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். உங்களுக்கான ஒரு த்ரோன் இருக்குது. பட் இந்த த்ரோன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எந்த சிக்கலில் சிக்கிக்காமல் இந்த த்ரோனில் போய் உட்காரணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது ஓடணும். இருக்கிற இடத்த விட்டு பொட்டி கட்டிட்டு கிளம்பணும். இந்த மாதிரி ஒரு டார்க், அதாவது சோல் சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, உங்களை தேடி நீங்கள் போகணும். இந்த இண்டசிஷன் எனர்ஜி இட்ஸ் நாட் அ குட் எனர்ஜி. நான் பாபாவோட கைடன்ஸோட இந்த 5-1 ரீடிங் முடிக்கிறேன். ஓகே, நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா பாபாவோட ரீடிங்னு நான் பார்க்கும்போது ஆக்சுவலாக நான் அந்த நம்பர்ஸ் தான் எடுக்கலாம்னு நினச்சேன். பட் இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக என் கண்ணில் பட்டுச்சு. ஸோ இதை நான் உங்களுக்கே காமிச்சிடுறேன். Human may plan many things, but God is the one who is doing. If you wish few things, if your wish is not happening, don't forget to remember Sai Ram during any suffering. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீங்கள் 1000 பிளான் பண்ணலாம், எப்பவுமே கடவுள் நினைக்கிறதா நடக்கணும். உங்களோட விஷயங்கள், உங்களோட ஆசை அபிலாஷைகள் சிலது நடக்கலை அப்படின்னாலும் பாபா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த சமயத்தில், அதாவது ரொம்ப ஹோப்லெஸ்ஸான சுச்சுவேஷனில் கூட அவங்கள நினைக்கிறத மறக்க வேண்டாம். ரொம்ப சஃபரிங் நீங்கள் கோ த்ரூ பண்ணுறீங்கன்னு பாபாவே சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்க சூழ்நிலையிலையும் மறக்க வேண்டாம். இது வந்து நீங்கள் கடவுளை ப்ளேம் பண்ண முடியாது. நான் கிளியராக பார்க்குறேன் எங்கள் ரீடிங்கில். இதுக்கு காரணம் உங்களோட கோழைத்தனம் தான். அவங்க ஒரு கைடன்ஸ் கொடுத்தாங்க. கடவுள் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு கைடன்ஸ் தான் கொடுப்பாங்க, அதை நீங்கள் கேட்கணும். இங்கே கேட்காம கோழைத்தனத்தால் பண்ணாமல் வந்துட்டு நீங்கள் கடவுளை குற்றம் சொல்கிறதுல நியாயம் இல்லை. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை உங்களுக்கு வந்து கைடிங் ஸ்டார் ஆல்ரெடி உங்கள் வாழ்க்கையில் இருக்காங்க. நான் கேட்டு நடக்கிறீங்களான்னா இல்லை. அதுக்கு உங்கள் அகம்பாவம் காரணமாக இருக்கலாம், இல்லைனா ஈகோ காரணமாக இருக்கலாம், எது வேணால் காரணமாக இருக்கலாம். உங்களுக்கு வந்து த்ரோன் காத்துட்ருக்கு. பட் அதுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஈகோ இருக்கக்கூடாது. அடுத்தவங்க சொல்கிறது கேட்குற அந்த ஒரு பக்கம் இருக்கணும். ஏன்னா ஒரு ஹையர் பொசிஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கே எல்லாமே தெரிஞ்சிருக்காங்க. நம்மலாம் வெறும் ஹியூமன்ஸ். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த உலகம் ரொம்ப பறந்தது. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது அடிமுட்டாள்தனத்தோட முதற்படி. ஸோ அந்த மாதிரி ஏதாவது மாயையில் மாட்டிட்டு இருந்தீங்க அப்படின்னா வெளியில் வாங்க. அந்த அழகாக சொல்லியிருக்காங்க, தெரிஞ்சது கையளவு, தெரியாதது உலகளவுன்னு. அந்த மாதிரி ஒரு பக்குவத்துக்கு வாங்க. உங்களுக்கு தெரிஞ்சது வெறும் கையளவு தான். அதனால தான் உங்களுக்கு வந்து உங்களோட அறிவாளிங்க. ஏன்னா உங்களுக்கு பாஸ்ட் லைஃப் நாலேஜ் இருக்குது. அவுல் எனர்ஜி எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 பிரெய்னி. இட்ஸ் நாட் அபவுட் என்ன சொல்கிறது, அனாலிசிஸ் கிடையாது. அவங்களோட பாஸ்ட் லைஃப் பிளஸ்ஸிங், அவங்களால ஒரு விஷயத்தை பார்க்க முடியும், பார்க்காமையே பார்க்க முடியும். கீப் யுவர் ட்ரஸ்ட் ஆன் பாபா. யூ வில் ஹாவ் பிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் ஸ்மால் திங்ஸ். யூ ஹாவ் பாபாஸ் பிளஸ்ஸிங். எவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிளஸ்ஸிங் உங்களுக்கு இருக்குது. ஆனால் அதெல்லாம் ஒரு கோழத்தனங்கிற ஒரே ஒரு விஷயத்தினால இழக்கிறீங்க. அதை நீங்கள் பார்த்து நடந்துக்கோங்க. ஸோ நான் பைல் 2க்கான ரீடிங்கு போகிறேன். பைல் 2க்கு உங்களை வர வைக்கிறேன். ப்ளீஸ் ப்ரெஸ் பைல் 2ஓட எனர்ஜி. ரெஸ்ட் யுவர் மைண்ட். சைலன்ஸ். இப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை அமைதி, அமைதி, அமைதி. ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். சைலன்ஸ். எதை பற்றியும் யோசிக்காதீங்க, ஃப்ரீயாக விட்டுருங்க. ஏப்ரல் மாதம் எப்படி நடக்குமோ அப்படி நடக்கும். அடுத்தது வந்து சில உண்மைகளை நீங்கள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய வரும். சில உண்மைகள் வெளியில் வரலாம். ரிலீஸ். உங்களுக்கு எதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, இல்லைனா எதெல்லாம் உங்களுக்கு டெசிஷன் இல்லையோ அதெல்லாம் ரிலீஸ் பண்ணிடுங்க. ரிஃப்ளெக்ட். உங்கள் வாழ்க்கையை திரும்பி பாருங்கள். உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூனிவர்ஸை நம்பி எல்லாத்தையும் வந்து ஃப்ரீயாக விட்டுட்டு அமைதியாகிடுங்க. உங்கள் வாழ்க்கையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வேறு எதை பற்றியும் யோசிக்காதீங்க. அடுத்தது ரிலீஸ். உங்களுக்கு ஏதாவது
ப்ராப்ளம் இருக்குது, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற குழப்பம் இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் ரிலீஸ் எவ்ரிதிங். என்ன நடக்குமோ அதான் நடக்கும். அது ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க, இப்படி தான் நடக்கும், அப்படி தான் நடக்கணும், இதுதான் நடக்கும், அதுதான் நடக்கணும், அந்த மாதிரி எந்த கண்டிஷனும் வச்சுக்காதீங்க. அமைதியாகிடுங்க. அடுத்தது எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிடுங்க. ஜஸ்ட் உங்கள் வாழ்க்கையை திரும்பி பாருங்கள், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். அதுதான் மெயின் கைடன்ஸ் இந்த மாதம் ஏப்ரலில். அமைதி அமைதி அமைதி. மெடிடேஷன் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் ப்ளஸ் ஃபைல் 2ஓட கைடன்ஸ். ஃபைல் 2ஓட எனர்ஜி, ஏப்ரல் மந்தோட ஃபைல் 2ஓட எனர்ஜி, ஏப்ரல் மந்த் ஃபைல் 2ஓட எனர்ஜி ஸ்பேஸ் ப்ளீஸ். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கார்ட்ஸ் வருது. யுவர் ட்ரீம்ஸ் நீட் அ ப்ராக்டிக்கல் பிளான். அதனால தான் உங்களுக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் எனர்ஜி வந்திருக்கு. நீங்கள் வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட பிளான், அதாவது ஒரு கோல் வச்சுக்கோங்க, அது எப்படி ரீச் பண்ணுறதுன்னு பிளான் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகும். யூ ஆர் குட் எனஃப். உங்களுக்கு ஏதாவது இன்செக்யூரிட்டிஸ் இருக்குது, இல்லை வந்து நீங்கள் பண்ணுறது சரிதானா அப்படிங்கிற சந்தேகம் இருந்ததுன்னா ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களால் இதை பண்ண முடியும். அடுத்தது நீங்கள் யூ ஆர் குட் எனஃப், நீங்கள் சரிதான், நீங்கள் போதும் அப்படிங்கிற அந்த மனநிலைமைக்கு நீங்கள் வாங்க, உங்களால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும்னு சொல்கிறாங்க. மெயின் எனர்ஜி ஃபார் ஏப்ரல் ஸ்பிரிட்ஸ் ஃபைல் 2. வாவ், deceit and anxiety, rest and rejuvenation தான் பாட்டம் டெக். அது எக்ஸ்பிளைன் பண்ண நான் பார்க்கலாம், என்ன டிசீட் அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பல விஷயங்கள் இதுக்கு தான் உங்களை ரிஃப்ளெக்ட் பண்ண சொன்னாங்க. உங்களை யாராவது ஏமாற்றிருக்கலாம், இல்லை ஏமாற்ற ட்ரை பண்ணலாம். அதனால நீங்கள் ஆன்சியஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களை சுற்றி நிறைய காமிக் எனர்ஜிஸ் இருக்காங்க, அதாவது கெட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் இதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ரிலீஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிடுங்க. யாரும் உங்களை எதுவும் பண்ண முடியாது. டிவைன்லி ப்ரொடெக்டட் அண்ட் கைடட். ஸோ இதில் வந்து ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களால் எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ண முடியும். ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். உங்களை யாராவது ஏமாத்துறாங்க அப்படின்னு நீங்கள் அதுக்காக டென்ஷன் ஆகிக்க வேண்டாம். அவங்க ஏமாத்துறவங்க என்னமோ உங்கள் கர்மாவை ஃபேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த டிசீட் எனர்ஜி வந்து உங்களை சுற்றி இருக்க போது மேபி நீங்கள் அமைதி ஆகிட்டீங்க அப்படின்னா இவங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. மெயின் கைடன்ஸ் அதுதான். ஜஸ்ட் கோ இன்டு சைலன்ஸ். எதை பற்றியும் கண்டுக்காதீங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப அமைதியாக இருங்க. அவங்களோட விஷ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. அவங்களோட விஷ், அவங்களோட லைஃப் பற்றி அவங்களோட ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த காமிக் எனர்ஜி வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஒரு யூ ஷுட் அக்செப்ட் வேலிட் கிரிட்டிசிசம். நீங்கள் வந்து சில விஷயங்களை வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். இல்லை யாராவது உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் சொன்னாங்க அப்படின்னா அதை கேட்டு நடங்க. ஒர்க் பிளேஸில் இருக்கலாம், லவ் லைஃப்பில் இருக்கலாம், ஃபேமிலியில் யாராவது உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படின்னா அதை கேட்டு நடங்க. உங்களோட ஃபோக்கஸ் பார்த்தீங்க அப்படின்னா கரியரில். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து நவம்பரில் நடக்கும். அப்புறம் எந்த சூழ்நிலையிலையும் உங்களோட ப்ரைடு உள்ளே விட வேண்டாம். மெயின் கைடன்ஸ். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை போயிட்டுருக்கு, இல்லை யாராவது உங்களை ஏமாற்ற பார்க்குறாங்க, உங்களோட ஒரு விஷயத்த உங்கள்கிட்டருந்து பறிக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்காக நீங்கள் பெருசாக இது பண்ண வேண்டாம். பார்த்தீங்க அப்படின்னா இன்வால்வ்மெண்ட் வித் லா. மேபி நீங்கள் லீகலாக ஏதாவது ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லைனா உங்கள் கரியர் வந்து லீகலில் இருக்கலாம். ஏன்னா கரியரும் லீகலும் பக்கத்தில் வருது. நவம்பர் மந்த் ஜான்வரி டு, அதாவது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு உங்களோட கரியர் க்ரோத். ஜான்வரியிலே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மேபி நீங்கள் ஜான்வரிக்கு முன்னாடி கரியரில் கொஞ்சம் ஃப்ரோசனாக இருந்திருக்கலாம். பட் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகிட்டுருக்கு. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். இன்டெசிஷன் வந்து ஒரு நீங்கள் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் குழம்பிட்டுருக்கீங்க. என்ன சொல்கிறாங்கன்னா கரியர் விஷயத்தில் ஒரு டெசிஷனுக்கு வந்துருங்க. இதுதான் உங்கள் டெசிஷன், அதாவது இதுதான் நான் என்னோடய எய்ம் அப்படின்னு ஒரு ப்ராக்டிக்கல் பிளான் போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். கரியர் நவம்பருக்குள்ளே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகுது கரியரில். ஸோ கரியர் ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது கற்றுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா அப்போல்லாம் வந்து என்ன சொல்கிறது, எல்லா கைடன்ஸையும் கேட்டு நடங்க. தான் நம்ம இங்கே பார்த்த இந்த டிசீட் எனர்ஜி தான். சம்மோன் இஸ் ட்ரைங் டு கம் பிட்வீன் யூ அண்ட் யுவர் லவ். இதுதான் இங்கே நம்ம. அதனால தான் வந்து உங்களுக்கு ஆங்ஸைட்டி இருக்குது அப்படின்னா டிசம்பர், மேபி அவங்க டிசம்பர் பானாக இருக்கலாம். ஓ மை காட், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக் மெசேஜ். ஏன் நான் இது சொல்கிறேன் அப்படின்னா நான் பைல் 1ல் ஒரு டெத் பார்த்தேன். டெத் கார்டு தான் மெயின் எனர்ஜி அங்கே. ஸோ இங்கே என்ன பார்க்குறேன் அப்படின்னா யாராவது உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது கெடுதல் பண்ண, இல்லை உங்களையும் உங்கள் காதலையும் பிரிக்க ட்ரை பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட முடிவு டிசம்பர். லிட்டில்
லிட்டரலாக தே ஆர் கோயிங் டு டை, இல்லைன்னா அவங்களோட கேரக்டர் உங்கள் வாழ்க்கையிலேருந்து வெளியில் வரப்போகுது, முடிய போகுது, அவ்வளோதான். யா என்ன நான் பார்த்தேன் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கைக்குள்ளே புதுசாக ஒருத்தவங்க வர போகிறாங்க. அது நவம்பர் டிசம்பரில் நடக்கும் கண்டிப்பாக. நீங்கள் வந்து ஜான்வரியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ப்ரொஃபஷ்னலாக இருந்த ஒரு செட்பேக்லேருந்து ப்ரொஃபஷ்னல் லைஃப்லேருந்து ஒரு செட்பேக்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துட்டுருக்கீங்க. ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கரியரில் இல்லைனா உங்கள் லைஃப்பில் யாராவது உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா, யூ ஷுட் அக்செப்ட் திஸ் வேலிட் கிரிட்டிசிசம். அதாவது நீ யார் என்ன சொல்கிறது அப்படின்னா கேட்க வேண்டாம், சைலண்ட்டாக இருங்க, உங்களுக்கான கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். மேபி உங்களோட ஃப்ரெண்ட் கிட்டேருந்து கூட உங்களுக்கு கைடன்ஸ் வரலாம். அந்த கைடன்ஸ் என்னன்னு கேட்டு நடங்க, அது உங்களுக்கு கரியருக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் என்ன இங்கே பார்க்குறேன் அப்படின்னா, மேபி இந்த கிரிட்டிசிசம் வந்து உங்களோட கரியரை பற்றி இருக்கலாம், நீங்கள் அப்படி பண்ணியிருக்கலாம் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு யாராவது உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா, நீ யார் சொல்கிறதுக்குன்னு கேட்காதீங்க, அந்த கைடன்ஸை கேட்டு நடங்க. அது வந்து உங்களுக்கு கரியருக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சம் ஒன் இஸ் கோயிங் டு கைட் யூ. நீங்கள் இப்படி நடந்துக்கலாம் அப்படி நடந்துக்கலாம், இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் சூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை கேட்டு நடங்க. உங்களுக்கு அது வந்து ஒரு டிவைன் கைடன்ஸ். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஏப்ரல் மந்தோட மெயின் எனர்ஜி இப்போ பைல் 2. ஏப்ரல் மந்தோட மெயின் எனர்ஜி பைல் 2. ஏப்ரல் மந்தோட மெயின் எனர்ஜி ப்ளீஸ் ப்ளீஸ் பைல் 2. ஏப்ரல் மந்தோட மெயின் எனர்ஜி. ஓ மை காட், அகெயின் டெத். என்ன நடக்குது ஏப்ரலில்? ஓகே, லெட் மீ கிளாரிஃபை திஸ் டெத் எனர்ஜி. ஏன்னா அங்கே பார்த்து நான் டெத் எனர்ஜிக்கும் இங்கே பார்க்குற டெத் எனர்ஜிக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் ஃபெமினனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த டிசீட்டை பற்றி உங்களுக்கு தெரிய வரும். சம் ட்ரூத் இஸ் கோயிங் டு கம் அவுட். அதுதான் நான் இங்கே பார்க்குறேன். ஒரு ரகசியம் வந்து உங்களுக்கு வெளியில் வரப்போகுது இந்த மாதம். 8 of Swords. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன சொல்கிறது, 8 of Swords வந்து ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கிறது, ஏன்னா என்னால் பண்ண முடியுமாங்கிற அந்த சந்தேகம், அதுலேருந்து வெளியில் வர போகிறீங்க. உங்களுக்கு யாராவது துரோகம் பண்ணியிருந்தாங்க, ஓகே ஐ காட் இட். உங்களுக்கு யாராவது துரோகம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த துரோகம் பண்ண இந்த டிசீட் எனர்ஜியோட ரகசியம் வந்து இந்த மாதம் வெளியில் வரப்போகுது. ஸோ அவங்க உங்களுக்கு பண்ணியிருக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணாங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இல்லைனா ஒரு இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா தட் சீக்ரெட் இஸ் கோயிங் டு கம் அவுட். ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் எனர்ஜிஸ் ப்ளீஸ். வாட் ஆர் த ஆப்ஸ்டிகல்ஸ்? ஐயா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வருது. ஓகே, இது எதுக்கு இந்த துரோகம் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களோட லைஃபோட நியூ பிகினிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு. அதுதான் இந்த இந்த ட்ராமா எல்லாமே நடக்க போகுது. ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ட்ராமா அவங்க க்ரியேட் பண்ணுறது எதுக்குன்னா உங்களை ஆங்ஷியஸாக வைக்கிறதுக்கு. ஸோ ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கைடன்ஸ் இருக்குது. 6 of Cups. இந்த 6 of Cups என்ன அப்படின்னா அன்கண்டிஷனல் லவ். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, லவ் வந்து ரொம்ப டீப். அதனால் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட் ஷுட் பி பேலன்ஸ்ட். ரெண்டு பக்கமும் இருந்து அந்த காதல் வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும். இல்லை உங்களுக்கு சில சமயங்கள் ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா நீங்கள் விட்டு கொடுத்து போகணும். அதுதான் இந்த மாதம் உங்களுக்கு. ஸோ ஸ்டாப் பீயிங் வெரி வெரி ஆங்க்ரி, இல்லைனா ஆங்ஷியஸாக இருக்காதீங்க. அது ரெண்டுமே பண்ணாதீங்க. நீங்கள் இப்போ ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களோட கரியரில். அமைதியாக இருங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு மெயின் கைடன்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா 3 of Coins. கண்டிப்பாக உங்கள் கரியரில் ஒரு சூப்பரான ஒரு க்ரோத் வரப்போகுது. அது வந்து நவம்பருக்குள்ளே வரும். இந்த காமிக்ஸ் பண்ணுற ஒரு விஷயம் வந்து முடிய போகுது. நான் இந்த காமிக் எனர்ஜி வந்து கண்டினியூஸாக இந்த வெஜ் க்ரியேட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களோட டெத் வந்து டிசம்பருக்குள்ளே நடக்கும். ஸோ லெட் இல்லைனா லெட் திஸ் எனர்ஜி டூ வாட் எவர் இட் வாண்ட்ஸ். ஏன்னா அப்போ நீங்கள் ஃப்ரீயாக விட்டீங்க அப்படின்னா தான், அதனால தான் உங்களை சைலண்ட்டாக இருக்க சொல்கிறாங்க. ரிஃப்ளெக்ட் ஆன் த பாஸ்ட், ரிலீஸ். என்ன நடக்குமோ அதான் நடக்கும்னு ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களோட முடிவு அவங்களே வச்சுப்பாங்க. எப்போ அப்படின்னா டிசம்பருக்குள்ளே. ஸோ நவம்பர்லேருந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கரியரில் டெவலப்மெண்ட் வரும்.
அடுத்த டிசம்பருக்குள்ளே உங்கள் லவ் லைஃப் செட்டில் ஆகிடும். இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸ். உங்களை பயமுறுத்த ட்ரை பண்ணலாம், இல்லை உங்களை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு ஒரு மேஜிக்கல் லைஃப் உங்களுக்காக காத்துட்ருக்கு. உங்களுக்கு தேவை பேலன்ஸ், 2 of coins. யூ ஆர் த மெஜிஷியன். ஸோ வந்து இவங்களோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களை வந்து இந்த மாதிரி பயமுறுத்த ட்ரை பண்ணுறது, இல்லைன்னா உங்களை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறது. எப்படி அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பொய்யான ஆஃபர் கொடுக்கறது, இல்லைனா ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறது உங்கள் லைஃப்பில். ஸோ நீங்கள் ஆங்ஷியஸ் ஆகி உடனே வந்து உங்கள் கரியர்லேருந்து போயிடுவீங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் பி கேர்ஃபுல், அவ்வளோதான். யூ ஆர் டிவைன்லி ப்ரொடெக்டட் அண்ட் கைடட். அப்படி யாராவது ட்ரை பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட முடிவு வந்துடுது. யூ ஆர் கோயிங் டு ஒர்க் ஹார்ட். இந்த காமிக் எனர்ஜி என்ன பண்ணாலும் சரி, யூ ஆர் கோயிங் டு நெயில் தம் டவுன். ஸோ நீங்கள் எதுக்குமே பயப்பட தேவையில்லை. ஃப்யூச்சரில் தான் நடக்க போகுது. அவங்க ட்ரை பண்ணட்டும். ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அலோ தெம் டு டூ. யூ ஆர் கோயிங் டு நெயில் தம் டவுன். ஹேங்க்ட் மேன். நீங்கள் வந்து ரீசெண்ட் பாஸ்ட்டில் கொஞ்சம் ஸ்டக்கான மாதிரி நினச்சிருப்பீங்க. ஆனால் ரீசெண்ட் பாஸ்ட்டில் நீங்கள் ஸ்டக்கானது வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஒரு கிளாரிட்டி வருது. அந்த கிளாரிட்டி ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கிளாரிட்டிலே ஸ்டிக் டு தட் கிளாரிட்டி. அந்த கிளாரிட்டியை நம்புங்க அப்படிங்கிறாங்க. அடுத்தது இந்த டெத் கார்டு 2 இதுலேயுமே வருது. பைல் 1 பைல் 2லேயும் வருது. ஸோ இந்த ஏப்ரல் மாதம் பார்த்திங்கன்னா நிறைய முடிவுகள் வர ஆரம்பிக்கும். இந்த டெத் கார்டு எதுக்கு அப்படி மெயின் எனர்ஜியில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரகசியங்கள் வெளியில் வரும். ஸோ யூ ஹாவ் டு பி வெரி போல்ட் டு ஃபேஸ் தட். மேபி இந்த நடுங்கிட்டு இருக்க ஒரு மாஸ்குலின் எனர்ஜியை பற்றி கூட உங்களுக்கு ஒரு ரகசியம் வரலாம். பட் 8 of Swords வந்து நான் உங்கள் எனர்ஜியை பார்க்கல. உங்கள் கரியர் விஷயத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதம். உங்களுக்கு கரியரில் கைடன்ஸ் இருக்குது. ஸோ ஃபாலோ தேர் கைடன்ஸ். மீதி வந்து பார்த்தீங்கன்னா சேரியட். ஆல் ஆஃப் த சடன் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். 3 of Coins. நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒர்க் பிளேஸில் இருக்க போகிறீங்க. ஃப்யூச்சரில் யூ ஆர் கோயிங் டு பி இன் அ வெரி குட் பிளேஸ். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டிடியூட். இந்த குயின் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி, இந்த மேஜிக்கல் பீயிங் நம்ம பார்த்தோம். இந்த மெஜிஷியன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் மேன். நீங்கள் வந்து இந்த குயின் ஆஃப் வான்ஸ் எனர்ஜியில் இருக்கணும். இல்லை அப்படின்னா இருக்க போகிறீங்க. பின்னாடி என்ன எரிமலை நடந்தாலும் சரி, ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஓன் க்ரோத். ஜஸ்ட் பி ஹாப்பி. அதான் ஸ்பிரிட்ஸ் இங்கே ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. டோன்ட் பி ஆங்ஷியஸ், ஜஸ்ட் பி ஹாப்பி லைக் திஸ் குயின் ஆஃப் வான்ஸ். இந்த குயின் ஆஃப் வான்ஸ் மாதிரி எப்பவுமே ஒரு என்தூசியாஸ்டிக் எனர்ஜியில் இருங்க. பாஸ்ட்டை பற்றி நீங்கள் எதையுமே போட்டு வரி பண்ணிக்க வேண்டாம். இல்லை என்ன நடந்தாலும் சரி ஃப்ரீயாக விடுங்க. யூ ஆர் கோயிங் டு நெயில் தி காமிக். ஆல் ஆஃப் த சடன் பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் கம்யூனிகேஷன். எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபேவர் நடக்கும். யாரோ ஒருத்தங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன், ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு வர போகிறாங்க இந்த ஏப்ரல் மந்த். லெட்ஸ் see what is the hope. ஹோப் வந்து என்ன அப்படின்னு பார்க்கலாம். 3 of Cups நான் பார்க்குறேன். செலிப்ரேஷன் தான். ஓகே, ஸோ ஒரு ஸ்டோரி இங்கே இருக்குது. என்ன ஹோப் அண்ட் ஃபியர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்குலின் இது லவ் ரிலேட்டடாக தான் நீங்கள் பார்க்குறேன். ஏன்னா அது லவ்வர்ஸ் கார்டோட வருது. உங்களோட ஹோப் அண்ட் ஃபியர் என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த மாஸ்குலின் வந்து திரும்ப இந்த சைக்கிள் ரிப்பீட் பண்ண போகிறாங்களா. 10 of Swords எனர்ஜி திரும்ப வந்து என்ன சொல்கிறது, இந்த ஃபெமினின் சொல்கிறத கைடன்ஸை கேட்காம திரும்ப இந்த காமிக் சைக்கிள் ரிப்பீட் பண்ண போகிறாங்களா. இந்த மாதிரி பயந்து நடுங்கிட்டு இருக்க போகிறாங்களா, ஏதாவது ஆக்ஷன் எடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு அதுதான் ஹோப், அதுதான் ஃபியராகவும் இருக்க போகுது. Please, what is the hope and fear for pile 2 spirits? What is the hope? No need for fear. What is the hope, spirits? Please give the hope. What is the hope?
யா அது வந்து ஒரு சீக்ரெட் எனர்ஜியாக வருது. ஹோப் என்னென்னு பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸ் கண்டிப்பாக உங்கள் இந்த ஏப்ரல் மந்த் வந்து உங்கள் காதல் கை கூடும். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த காதலில் வந்து உங்களுக்கு ஒரு ஹோப் வரும், நம்பிக்கை வரும். மேபி நீங்கள் நேசிக்கிறவங்ககிட்ட ஒரு கம்யூனிகேஷன் வரலாம். நீங்கள் ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்க போகிறீங்க இந்த மாதம். நீங்கள் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ண போகிறீங்க, கரியரும் சரி லவ்வும் சரி. 7 ஆஃப் கப்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரீம். ஓகே, ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ட்ரீம் அபவுட் திஸ் கிங் ஆஃப் கப்ஸ். இந்த காதல் வந்து உங்கள் வாழ்க்கையில் வரும்னு சொல்லி என்விஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த காதல் உங்கள் வாழ்க்கையில் வரும்னு சொல்கிறாங்க. என்ன அட்வைஸ்ன்னு பார்க்கலாம். ஸோ உங்களோட அட்வைஸ் வந்து என்னென்னா கொஞ்சம் பயந்து நடக்கிற மாதிரி இருங்க. ஓகே, கண்டிப்பாக உங்களோட அவுட்கம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிங் ஆஃப் கப்ஸ் வந்து காதலை சொல்கிறதா. ஸோ இதனால தான் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரீயாக விட்டுருங்க. இந்த மாஸ்குலின் எனர்ஜி வந்து நான் வந்து எனர்ஜி தான் சொல்கிறேன், மாஸ்குலினாக இருக்கணும் அவசியம் இல்லை. உங்கள் காதல் வாழ்க்கையில் புது ஒளி, நியூ எனர்ஜி வரப்போகுது. ஸோ அதை தடுக்கிறதுக்கு காமிக்ஸ் ட்ரை பண்ண போகிறாங்க, அவங்க ஒரு விச் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ண போகிறாங்க. பட் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க தான் ஆங்ஷியஸாக இருக்க போகிறாங்க. அவங்கள பற்றின ரகசியம் ஒன்று வெளியில் வரப்போகுது. இவங்க இது பண்ணுறது வந்து உங்களோட நியூ பிகினிங்கை தடுக்கிறதுக்கு தான். பட் யூ ஆர் கோயிங் டு செலிப்ரேட் சம்திங். அவங்களோட எதிர்பார்ப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களை வந்து ஒரு ஃபியர்ஃபுல் சுச்சுவேஷனில் வைக்கிறது, இல்லைனா உங்களை ஒரு கன்ஃபியூஸ்டு சுச்சுவேஷனில் வைக்கிறது. பட் யூ ஆர் ஸோ கிளவர், யூ கேன் ஏபிள் டு ஹேண்டில். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு லீகல் ப்ரொஃபஷனில் போக போகிறீங்க, இல்லைனா யூ ஆர் கோயிங் டு ஃபேஸ் சம் கேஸ், யூ ஆர் கோயிங் டு ஹேவ் இது கைடன்ஸ் தான் உங்களுக்கு. ஆக்சுவலாக உங்களுக்கு கேஸ் எதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபேவராக தான் வரும், உங்களுக்கு எகென்ஸ்டாக போகாது. இல்லைனா நீங்கள் இந்த காமிக்ஸ்க்கு எகென்ஸ்டாக தான் கேஸ் போட போகிறீங்க. Let me see what is this case is all about. Please clarify this legal situation. Involvement with law. What is this all about? Please clarify this. Involvement with law. Servant. About money. Okay. Death. இந்த காமிக் எனர்ஜி வந்து ஒரு மணி ரிலேட்டடாக ஒரு விஷயத்துக்காக. ஓகே, வாவ், ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டம் டெக் கார்டில் விடோயோ. ஸோ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இந்த லவ் ரிலேட்டடாக இல்லைனா உங்கள் ப்ரொஃபஷனல் ரிலேட்டடாக இருந்ததோ அதெல்லாம் கிளியர் ஆக போகுது. இந்த மாஸ்குலின் தான் இப்போது ரொம்ப முக்கியமாக. மேபி நீங்கள் நேசிக்கிறவங்களுக்கு இந்த கைடன்ஸ் டேலி ஆகும்னு நினைக்கிறேன். இந்த மாஸ்குலின் வந்து சில கிரிட்டிசிசம் ஏதாவது சொன்னாங்க அவங்களோட கரியருக்கு அப்படின்னா ஹீ ஷுட் லிசன், இல்லைனா நீங்கள் லிசன் பண்ணணும். ஓகே, இந்த இன்வால்மெண்ட் வித் லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாராவது உங்கள் கீழே வேலை செய்வாங்க, மணி ரிலேட்டடாக ஏதாவது ஃப்ராட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ரகசியம் வந்து வெளியில் வரப்போகுது. டெத்து ஏப்ரல் மாதம் ஒரே டெத்தாக இருக்குது. ஸோ இது வந்து நல்லதுக்கு தான். உங்களுக்குள்ளே இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இருக்க பெரிய பிரச்சனைகள் வந்து ஒரு முடிவுக்கு வரப்போகுது. ஸோ நான் வந்து பாபாவோட கைடன்ஸோடு இந்த ரீடிங் முடிக்கிறேன். ஏப்ரல் மாதம் நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணி எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிக்கணும். ரொம்ப அமைதியாக ஆகிடுங்க. நான் என்ன இங்கே பார்க்குறேன்னா சீக் ப்ரொஃபஷனல் அட்வைஸ். நீங்கள் ஒரு சூழ்நிலையிலேருந்து வெளியில் வர முடியல அப்படின்னா, உங்கள் கரியரில் அடுத்தது என்ன பண்ண முடியல அப்படின்னா, யூ நீட் டு அக்செப்ட் வேலிட் கிரிட்டிசிசம். உங்களால் பண்ண முடியலன்னா அதை வந்து பண்ண முடியலன்னு ஒத்துக்கணும். ஸ்டாப் லெட்டிங் யுவர் ஈகோ. அந்த ஈகோவை வந்து நீங்கள் விட்டுருங்க. நீ யார் சொல்கிறது, நான் யார் கேட்குறது அப்படிலாம் வேண்டாம். யாராவது உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்தாங்கன்னா அதை கேளுங்க. மெயினாக உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வா பாபா நிறைய உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க. என்ன பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு ஃபேஸ் டிஃபிகல்ட்டிஸ், ரிமெம்பர் யுவர் குரு ஆர் காட், குட் வில் ஹேப்பன், டோன்ட் ட்ராவல் அலோன், ட்ராவல் அலாங் வித் அ ஃப்ரெண்ட். ஸோ எங்கேயும் தனியாக ட்ராவல் பண்ணாதீங்க. ஒரு சின்ன டிஃபிகல்ட்டி நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வரும், ஆனால் பாபா வந்து அதுலேருந்து உங்களை வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஸோ டோன்ட் வரி. நவ் இட்ஸ் பேட் டைம், சூன் யூ வில் மீட் அ செயின்ட், ஆல் யுவர் வரிஸ் வில் வேனிஷ், வெயிட் ஹோப்ஃபுல்லி. நீங்கள் வந்து இப்போ ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா அந்த சுச்சுவேஷன் தானாக மாறும்.
நீங்கள் ஒரு குருவை விசிட் பண்ணுவீங்க. வர்ஷிப் ஆர் விசிட் அ ஃபீமேல் டயட்டி. பர்சன் ஃப்ரம் அ லாங் டிஸ்டன்ஸ் வில் ஃபினிஷ் யுவர் ஒர்க். உங்களோட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தூரத்தில் இருக்க ஒரு பர்சன் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சக்ஸஸ் இஸ் நியர். யூ வில் கெட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப். கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப். கண்டிப்பாக நீங்கள் பைல் 1 பாருங்கள். பைல் 1ல் உங்களுக்கு நிறையா கைடன்ஸ் இருக்குது. ஸோ நான் இங்கே என்ன பார்க்குறேன் அப்படின்னா, ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க, நடுங்க வேண்டாம் அப்படின்னு தான் உங்களோட கைடன்ஸ். எதுக்கும் பயப்பட வேண்டாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்க உங்களை கொண்டு போய் வைக்க பார்ப்பாங்க. உங்களை ஒரு ஆங்ஷியஸான சுச்சுவேஷனில் வைக்க பார்ப்பாங்க. ஸோ ஸ்டாப் பீயிங் தட். அந்த ஆங்ஷியஸான சுச்சுவேஷனை நீங்கள் போய் மாட்டிக்காதீங்க. அதனால தான் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க, சரண்டர். இது வந்து ஹீலிங் டைம். நீங்கள் வந்து பழசை யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா நான் இங்கே பீயிங் பிவேர் ஆஃப் கிரேட் ப்ரைட் அப்படின்னு இருக்குது. ஸோ எந்த அந்த மாதிரி ஒரு ட்ராமாலையும் மாட்டிக்காதீங்க. யூ ஆர் கோயிங் டு ஃபேஸ் த சுச்சுவேஷன். உங்களால் இதுலேருந்து வெளியில் வர முடியும் அப்படிங்கிறது தான் மெயின் கைடன்ஸ். ஏன்னா சக்ஸஸ் இஸ் நியர். யூ வில் கெட் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப். ஸோ அந்த ஹெல்ப் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல். ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ. பைல் 3க்கு உங்களை வர வைக்கிறேன். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் பைல் 3யோட ஏப்ரல் மந்த் எனர்ஜி, ஃப்யூச்சர் எனர்ஜி, சப்போர்ட்டிவ் லவ். மெயினாக இந்த மாதம் மேபி உங்களோட லவ் ஏதாவது சஃபரிங் ஃபேஸ் பண்ணலாம், இல்லை அவங்க லைஃப்பில் ஏதாவது சேலஞ்சஸ் இருக்கலாம். ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஷோ அன்கண்டிஷனல் லவ். சூப்பர். ட்ரஸ்ட் யுவர் டெசிஷன். ட்ரஸ்ட் யுவர் கவுண்டர் பார்ட். மெயினான எனர்ஜி, ட்ரஸ்ட் யுவர் கவுண்டர் பார்ட், ட்ரஸ்ட் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் யுவர் லவ், ஷோ அன்கண்டிஷனல் லவ். இதுதான் மெயின் எனர்ஜி. பார்த்திங்கன்னா செல்ஃப் லவ்வும் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் செல்ஃப் கேர் எடுத்துக்க அந்த எனர்ஜி வந்து நீங்கள் நேசிக்கிறவங்களுக்கும் போகும். உங்களுக்கான கைடன்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்குது. உங்களுக்கான கைடன்ஸ் நிறைய விஷயங்களில் வரும். மெயினாக பார்த்திங்கன்னா இந்த பைலுக்கு உங்களோட கைடன்ஸ் ஃபோட்டோஸ் இல்லைனா மெசேஜஸாக வரும். அதாவது நீங்கள் பார்க்குற ஃபோட்டோஸ் இல்லைனா உங்களுக்கு வர திரும்ப கைடன்ஸ். நான் ஒரு வேர்ட் தேடிட்டுருக்கேன், அது டக்குன்னு எனக்கு வரல. நீங்கள் பார்க்குற கோட்ஸ், ஒரு ஃபோட்டோவோட ஒரு கோட்ஸ் வருது அப்படின்னா அந்த ஃபோட்டோ என்னன்னு பாருங்கள், அந்த கோட்ஸ் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். அதில் உங்களுக்கான கைடன்ஸ் இருக்கும் இந்த மாதம். ஸோ மெயினாக யூ ஹேவ் டு பிலீவ் யுவர் பிலவ்ட். அப்புறம் யூ நீட் டு சப்போர்ட் யுவர் லவ். அப்புறம் செல்ஃப் கேர். இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த மாதம் உங்களுக்கு. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் பைல் 3யோட எனர்ஜி, பைல் 3யோட எனர்ஜி, பைல் 3யோட எனர்ஜி, pile 3யோட எனர்ஜி ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். கம்யூனிகேஷன் இஸ் த கீ. நியூமன் அண்ட் ஜெமினி. ஸோ கம்யூனிகேஷன் தான் இந்த பைலுக்கான மெயின் கீ. நீங்கள் எது சொல்கிறனாலும் அது வந்து கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கள். இது ஃபயரி கிளைமேக்ஸ் அப்ரோச்சஸ். உங்கள் வாழ்க்கையில் ஒரு சூப்பர் கிளைமேக்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பண்ண வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம், யூ ஹாவ் டு லவ் யுவர் செல்ஃப். நீங்கள் வந்து இப்போது நீங்கள் நேசிக்கிறவங்களுக்கு காதல் கொடுக்கணும். காதல் வந்து கேட்குற டைம் இல்லை. இட்ஸ் டைம் டு ஷோ லவ். அப்புறம் யூ நீட் டு ட்ரஸ்ட். என்ன நம்பணும் அப்படின்னா, உங்களை நேசிக்கிறவங்க உங்களை நேசிக்கிறாங்க உண்மையாக 100% அப்படின்னு நீங்கள் நம்பணும். அடுத்தது உங்கள் காதல் ரொம்ப உண்மைன்னு நம்புங்க. அடுத்தது நீங்கள் அவங்க மேலே வச்சுருக்க அன்பு, காதல், அதையும் நீங்கள் வந்து 100% நம்பணும். ஸோ இங்கே நான் பார்க்குற ரொம்ப அருமையான ஒரு பியூட்டிஃபுல்லான எனர்ஜி இங்கே இருக்குது. இது வந்து இன்னொரு பைல்லையும் வந்தது, மேபி பைல் 1ன்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பார்க்குறேன், நான் 3 ரீடிங்கும் பார்க்குறதுனால இட்ஸ் லைக் அ ஸ்டோரி. உங்கள் லைஃப்பில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத நான் கிளியராக பார்க்க முடியுதுங்க. ஸோ இந்த கைடன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது செல்ஃப் லவ். அடுத்தது யூ நீட் டு சப்போர்ட் யுவர் லவ். அப்புறம் உங்களை நீங்கள் நம்பணும் ஃபஸ்ட்டு. அதுதான் ரொம்ப மெயின். நம்ம மேலே ஃபஸ்ட் நம்மளுக்கு நம்பிக்கை வேணும். அடுத்தது நம்ம காதல் மேலே நமக்கு நம்பிக்கை வேணும். ஒரு சீக்ரெட் இல்லைனா ஒரு இல்லூஷன் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து வெளியில் போகுது. ஸோ பைல் 3யோட எனர்ஜி ஸ்பிரிட்ஸ் ஃபார் ஏப்ரல் மந்த். பைல் 3யோட எனர்ஜி ஏப்ரல் மந்த். பைல் 3யோட எனர்ஜி ஏப்ரல் மந்த். அட்ஜஸ்டன்ட் பாசிபிலிட்டி நான் பார்க்குறேன். என்வி, ஒரு ஜெலஸ் எனர்ஜி உங்கள் லைஃப்பில் இருக்குது இந்த மாதம். ஸோ அந்த எனர்ஜி உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியில் போயிடும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த சூழ்நிலையை விட்டு நீங்கள் விலகி போக போகிறீங்க, இல்லை விலகி போயிட்டீங்க. கம்ஃபர்ட் ஜோன். ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
யூ கான் பி இன் திஸ் கம்ஃபர்ட் ஜோன். நீங்கள் இந்த கம்ஃபர்ட் ஜோனில் இனிமேல் இருக்க முடியாது. உங்களை சுற்றி ஒரு பொறாமை பிடிச்ச எனர்ஜி இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கம்ஃபர்ட் ஜோன் நீங்கள் உங்களை பூட்டி வச்சுட்ருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து வெளியில் வாங்க. ஒரு டோராக திறந்து வெளியில் வாங்க. மெயினாக நீங்கள் யூ ஓன்ட் பிலீவ் இட். இங்கே பாருங்கள், யூ நீட் டு வாக் அவே ஃப்ரம் தி சிச்சுவேஷன். இந்த கேட்டை திறந்துட்டு நீங்கள் வெளியில் போகணும். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த மெசேஜ் இருக்குது. நீங்கள் உங்களையே ரொம்ப கன்ஃபைன்டாக வச்சுருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இந்த எனர்ஜியில் இந்த விடுதலை வேணும் அப்படின்னா உங்கள் கையில் தான் சாவி இருக்குது, உங்கள் கழுத்துலேயே சாவி இருக்குது. நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அது அந்த வெளியில் போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்ஸ் அந்த கேட்டை திறந்து நீங்கள் அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் எத்தனை டோர் ஓப்பன் ஆகுதுன்னு. பட் இந்த டோரை ஓப்பன் பண்ணுறது தான் உங்களோட ஃப்யூச்சர் இருக்குது. இந்த மாதம் நீங்கள் அந்த டோரை ஓப்பன் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மெயினாக ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கைடன்ஸ். இட்ஸ் நாட் ஓப்பன் பண்ணு அப்படின்னு, இட்ஸ் நாட் ரெக்வெஸ்ட். ஓப்பன் பண்ணிவிடுங்க அப்படிங்கிறது தான் உங்களோட கைடன்ஸ். ஸோ நீங்கள் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன் பார்க்குற ஆளாக இருந்தால் அப்படின்னா ஃபஸ்ட் ஓப்பன் த டோர். அதான் மெயின் கைடன்ஸ் உங்களுக்கு. உங்களை சுற்றி நிறைய பேர் நிறையா ப்ராப்ளம் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. யாரும் உங்கள் பிஹைண்ட் யுவர் பேக் ஏதோ ஒரு ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த envious people, someone working against your back. ஸோ அந்த எலி தான், நம்ம எலி நிறையா பார்த்துருக்கோம். உங்களால் எலி பொறி வச்சு இதை பிடிக்க முடியும். எப்போ அப்படின்னா நீங்கள் அந்த எலி இருக்க இடத்த விட்டு வெளியில் வரணும். கரியர், இந்த எலி இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்கள் கரியரில். அப்புறம் கிரேட் பர்சனல் சாரோ, இந்த மாதம் ஒரு பர்சனல் சாரோ நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க. மேபி அது கரியரில் இந்த எலி பண்ணுறதுனால உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரலாம். ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த இடத்த விட்டு காலி பண்ணிங்க அப்படின்னா உங்களால் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். அடுத்தது உங்களுக்கு கரியரில் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா கவலைப்படாதீங்க. யூ ஆர் கோயிங் டு ப்ளே சம் அதர் ரோல். மேபி உங்கள் கரியர் சேஞ்ச் வரலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த இடத்த விட்டு வெளியில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கே நிறைய அட்ஜஸ்டன்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் என்ன சொல்கிறதுனா, அந்த தைரியம் தான் உங்களுக்கு வேணும். அதாவது ஸ்பிரிட்ஸ் என்னை கைவிட மாட்டாங்கன்ற தைரியத்தில் நீங்கள் போனீங்கன்னா, ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் நாங்கள் உனக்காக 1000 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. லவ், ஹாப்பினஸ் அண்ட் வெல்பீயிங். நீங்கள் இந்த மாதம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது லவ் அண்ட் லவ், நாட் கரியர். ஹரின்ற பேர் ஏன் சொல்லணும்னு தெரியல. ரிமெம்பர் திஸ் வேர்ட். மேபி இந்த காமிக், இந்த ரேட் ஹரியாக கூட இருக்கலாம். ஹரின்ற ஏதாவது பேர் கேள்விப்பட்டிங்கன்னா தூரமாக ஓடிடுங்க. ரொம்ப வெரி ஸ்பெசிஃபிக் மெசேஜ். ஸோ அந்த ரேட்டோட பேர் ஹரியாக இருக்கலாம். ஹாப்பினஸ் அண்ட் வெல்பீயிங். உங்களோட ஃபோக்கஸ் இந்த மாதம் எதில் இருக்கணும்னா லவ். அப்புறம் அந்த லவ் உங்கள் வாழ்க்கையில் வரனால ஒரு அருமையான வெளிச்சம், ஒரு பிரகாசம் உங்கள் வாழ்க்கையில் வரும். அப்டக்கிள்ஸ் டு ஓவர் கம். இது கண்டிப்பாக இந்த காமிக் ஃபெமினன் பண்ணுற ஒரு அப்டக்கிள் தான் உங்களால். இட்ஸ் அ வெரி ஸ்பெசிஃபிக் மெசேஜ். அன்சக்ஸஸ்ஃபுல் பிளான். இந்த காமிக் போடுறது அன்சக்ஸஸ்ஃபுல் பிளான் தான். பட் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களோட லவ்வில். மேபி உங்களுக்கு கரியரில் ஏதாவது சேஞ்ச் வரலாம், கரியர் லாஸ் ஆகலாம். அப்படி எதாக இருந்தாலும் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பதவி காத்துட்ருக்கு. யூ நீட் டு செக் பைல் 1. உங்களுக்கான பதவி காத்துட்ருக்கு. அந்த பதவிக்கு நீங்கள் போகிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் தைரியம் வேணும். இப்போது நீங்கள் கேட்க வேண்டியது, பார்க்க வேண்டியது உங்கள் லவ், இந்த சப்போர்ட். உங்ககிட்ட லவ் வருது அப்படின்னா இது உங்களுக்கு திருப்பி கொடுக்குற சமயம். எப்போவுமே இந்த கரியரை கட்டிட்டு அழுகாதீங்க. கொஞ்சம் லவ்லையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அடுத்தது ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃப் உங்களுக்காக காத்துட்ருக்குன்னு ஸ்பிரிட் சொல்கிறாங்க. இந்த லைஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கரியர்லேருந்து வெளியில் லவ்வில் ஃபோக்கஸ் பண்ணணும். இது லிட்ரல் மெசேஜ். உங்களுக்கு அந்த மாதிரி கட்ஸ் இல்லை, என்னால் இப்போ கரியரை விட்டு வர முடியாது அப்படின்னா ஸ்பிரிட்ஸ் ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணுவாங்க நீங்கள் அந்த இடத்துலேருந்து வெளியில் வர மாதிரி. இல்லைனா தே ஆர் கோயிங் டு ஃபோர்ஸ். அது அந்த ஃபோர்ஸும் நடக்கும். ஸோ அப்போ மனசு உடஞ்சிக்க வேண்டாம். அந்த கரியர் லாஸ்னால இல்லை கரியரில் ஒரு செட்பேக்னால உங்களுக்கு வேறு ஒரு இடத்துல ஒரு அருமையான பதவி காத்துட்ருக்கு. நீங்கள் பார்க்க வேண்டியதில் அட்ஜஸ்டன்ட் பாசிபிலிட்டி எப்படி அப்படின்னா, இந்த காதல் கிட்ட எப்படி போகிறதுங்கிறது. இந்த காமிக் போடுற பிளான் ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல் பிளான். ஸோ அதை நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்கணும். இது உங்களோட கரியரை ட்ராப் பண்ணுறதுக்கோ பிளாக் பண்ணுறதுக்கோ இல்லை. நீங்கள் கரியரில் வேறு எங்கேயோ போய் ஷைன் பண்ணணும். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு பிலீவ் பண்ணணும். பைல் 3யோட மெயின் எனர்ஜி ஸ்பிரிட்ஸ். பைல் 3யோட மெயின் எனர்ஜி ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். பைல் 3யோட மெயின் எனர்ஜி 4 ஆஃப் கப்ஸ். இந்த மாதம் நீங்கள் உங்கள் காதலை விட்டு
விலகி இருக்க போகிறீங்க, இல்லைனா விலகி இருக்கிறதுக்கா வருத்தப்பட போகிறீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு 4 ஆஃப் சோர்ஸ். இந்த காதலை உங்களால் சொல்ல முடியல, ஏன்னா உங்கள் கரியரில் அப்படி ஒரு அடி விழப்போகுது, இல்லைனா கரியரில் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் நீங்கள் காதலை பற்றி யோசிக்க தயாராக இல்லை. ஆனால் ஸ்பிரிட்ஸ் மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ தான் நீங்கள் காதலை பற்றி யோசிக்கணும் அப்படிங்கிறாங்க. இதுதான் உங்களோட சேலஞ்ச். இந்த பெயின் வந்து உங்களுக்கு அன்பேரபிளாக இருக்கும், கொஞ்சம் பெரிய பெயினாக தான் இருக்கும். மேபி யூ ஆர் கோயிங் டு லூஸ் யுவர் ஜாப், இல்லைனா ஜாபில் ஒரு செட்பேக், இல்லைனா ஒரு சேலஞ்ச், உங்களை யாராவது அக்யூஸ் பண்ணலாம் ஒரு ஃபால்ஸ் சுச்சுவேஷனுக்காக. உங்களை கட்டி போட ட்ரை பண்ணுற ஒரு முயற்சி தான். பட் அந்த முயற்சி வந்து ஃபெயில் ஆகிடும் கடைசியில். யூ ஹாவ் டு வித்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன். இல்லைனா என்ன சொல்லுவாங்க, யூ நீட் டு சர்வைவ் த ஸ்டோம், வெதர் த ஸ்டோம். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எக்ஸாக்டாக சொல்லணுன்னா. ஆனால் உங்களால் பண்ண முடியுமானா பண்ண முடியும். நீங்கள் பார்க்க வேண்டியது கரியரில் அட்ஜஸ்டன்ட் பாசிபிலிட்டிஸ், காதலையும் அட்ஜஸ்டன்ட் பாசிபிலிட்டிஸ். எப்படி இந்த காதல்கிட்ட போகிறது, ஏன்னா அந்த காதல் தான் உங்களுக்கான பிரகாசம். ஸோ உங்களுக்கு இந்த பிரகாசம் வேணும் அப்படின்னா காதல் நோக்கி போங்க. எங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சன் வெளியில் வந்துட்டுருக்கு, அங்கே தான் ஒரு டிஃப்ரெண்ட் ஹேட் இருக்குது. ஸோ யூ நீட் டு ப்ளே அ டிஃப்ரெண்ட் ரோல். நீங்கள் இப்போ இருக்கிற பொசிஷனை விட்டுட்டு நீங்கள் வெளியில் வர போகிறீங்க. ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக டு பி ஃப்ரேங்க், அதுதான் 4 ஆஃப் பென்டிகல்ஸ். ஒரு ஃபினான்ஷியல் லாஸ் ஃபேஸ் பண்ண போகிறீங்க. அது வந்து இவங்க காமிக்ஸ் பிளான் பண்ணுறதா இருக்கலாம். ஒரு என்வியஸ் எனர்ஜி வந்து உங்களோட அபண்டன்ஸை பார்த்து க்ரியேட் பண்ணுறது. உங்களுக்கு ஸ்பிரிட் சொல்கிற கைடன்ஸ் வந்து ஹெர்மிட் எனர்ஜி. இந்த பெயின்லேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா யூ நீட் டு கெட் த சப்போர்ட் ஃப்ரம் த லவ். அடுத்து செல்ஃப் லவ்வில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். யூ நீட் டு ட்ரஸ்ட். உங்கள் காதலை நீங்கள் நம்பணும். சந்தேகத்தை காதலுக்குள்ளே கொண்டு வராதிங்க. இது நடக்குமா, இவங்க என்ன உண்மையிலே லவ் பண்ணாங்களா, நோ கொஷின்ஸ். அந்த லவ் தான் உங்களை சப்போர்ட் பண்ண போது. அந்த லவ் தான் உங்கள் வாழ்க்கையில் இந்த பிரகாசத்தை கொண்டு வரப்போது. நீங்கள் விழும்போது உங்களை ஃபஸ்ட்டு தூக்கி விட போகிறது அந்த காதல் தான். ஸோ டோன்ட் ஜட்ஜ் இட் ப்ளீஸ். ப்ளஸ் பைல் 3க்கான டவர். டெஃபினட்டாக யூ ஆர் கோயிங் டு ஃபேஸ் சம்திங் இன் யுவர் கரியர். டவர், இந்த டவர் க்ரியேட் பண்ண போகிறது ஒரு காமிக் மாஸ்குலின், கிங் ஆஃப் வான்ஸ், ரூட். பட் இன்னொன்று நான் என்ன பார்க்குறேன்னா ஃபீனிக்ஸ் எனர்ஜிங்க. யூ கேன் ஏபிள் டு நீங்கள் உங்களால் இந்த டவர்லேருந்து இந்த தீயிலேருந்து திரும்ப உயிர்த்து எழ முடியும். நீங்கள் அந்த உயிர்த்து எழணும் அப்படின்னா உங்களுக்கு உயிர் கொடுக்க போகிறது இந்த காதல் தான். ஸோ இந்த காதலை தேடி போங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய டவர்லேருந்து கீழே விழுந்து செத்தே போனாலும் இந்த இன்னொரு எனர்ஜி உங்களை வந்து கொண்டு வந்து காப்பாற்றும். ஸோ ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் லவ், 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 லவ். அதுதான் உங்களோட மருந்து இந்த மாதம். யாருக்காகவும் காதலை காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க, சூழ்நிலைக்காக காதலை காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. அது ஒரு பெரிய குழத்தணும். அப்புறம் நான் இந்த 4 ஆஃப் கப்ஸில் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இந்த காதல் பின்னாடி வந்து உங்களுக்கு குக்கூன்னு ஒரு அருமையான எனர்ஜியை கொடுத்துட்டே இருக்குது. பட் நீங்கள் இந்த தங்க கப்பெல்லாம் பார்த்துட்டு, இந்த தங்கத்தில் செய்யப்பட்ட ஒரு குருவியை பார்த்துட்டு உங்களுக்கு எப்போவுமே தங்கத்தில் தான் ஃபோக்கஸ் இருக்குது. ஸோ ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த உயிரோட பின்னாடி ஒரு நிஜ குருவி இருக்குது. நீ முதல்ல இந்த தங்கத்தில் ஃபோக்கஸ் பண்ண விட்டுட்டு திரும்பி பாரு, அங்கே ஒரு ஜீவன் உனக்காக காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஜீவன் தான் லவ். ஸோ யூ நீட் டு வாக் அவே. நீங்கள் ஒரு கெட்ட சூழ்நிலையிலேருந்து வெளியில் வரணும். இதுதான் உங்களோட கைடன்ஸ். திரும்ப பார்த்தீங்கன்னா 2 ஆஃப் கப்ஸ், லவ் தான் உங்களோட கைடன்ஸ் மெயினாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா 7 ஆஃப் சோல்ஸ். கண்டிப்பாக வந்து உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் ஒரு துரோகம் நடக்க போகுது. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. பட் என்ன நடந்தாலும் உங்கள் விதி என்னவோ அதுதான் நடக்கும். விதியே ஏற்றுட்டு நீங்கள் நடந்து போக வேண்டிய பாதை வேறு இருக்குது, அதை நோக்கி போங்க. டோன்ட் லூஸ் ஹோப். அதுதான் மெயினாக. 9 ஆஃப் கப்ஸ். நீங்கள் ரொம்ப ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக ஃபீல் பண்ண போகிறீங்க. கொஞ்சம் நியர் ஃப்யூச்சரில் யூ ஆர் கோயிங் டு செலிப்ரேட் சம்திங். அதுதான் இந்த கரியர் சேஞ்ச். ஸோ இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த கரியர் சேஞ்ச் வந்து உங்களை பிரேக் பண்ணுறதுக்கு இல்லை, உங்களுக்கான ரியல் ஹாப்பினஸை கொடுக்கறதுக்கு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அசால்ட்டாக தட்டி தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பீங்க. உங்கள் காதல் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ டோன்ட் லூஸ் ஹோப். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 3 பையிலையுமே பார்க்கலாம். யூ ஹாவ் அ ஸ்டோரி இன் திஸ். ப்ளீஸ் ப்ளீஸ். ரீசன்ட் பாஸ்ட் என்ன நடந்தது, எதனால் இந்த துரோகம்? இன்டெசிஷன். கண்டிப்பாக நீங்கள் பைல் 1 பாருங்கள். உங்கள் இன்டெசிஷனால் தான் உங்கள் வாழ்க்கையில் இத்தனை பிரச்சனையும். இந்த சரிவுக்கும் காரணம் நீங்கள் எடுக்க தவறின முடிவுகள் தான். ஸோ இப்போயாவது உங்கள் முடிவை சரியாக எடுங்க. அந்த முடிவை ஏற்கனவே ஸ்பிரிட்ஸ் இங்கே சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. முடிவு எடுத்திங்கன்னா தப்பிச்சிங்க, இல்லைன்னா யூ ஆர் கோயிங் டு ஃபேஸ் ஒன் மோர் டவர். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், what is the attitude of this pile 3?
Oh my god, 10 of Swords energy. கண்டிப்பாக there is a heartbreak, unbearable pain. யாரோ உங்களுக்கு துரோகம் பண்ண போகிறாங்க, உங்களால் மீள முடியாது, இல்லைன்னா நீங்கள் மீளக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நடக்க போகிற துரோகம். இதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு துரோகம் நடக்க போகுது ஃபினான்ஷியலாக உங்கள் கரியரில் தான். ஸோ பி வெரி கேர்ஃபுல். உங்களோட டே டு டே ரொட்டீனில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ தட் யூ கேன் ஏபிள் டு அவாய்ட். பார்த்தீங்கன்னா பாட்டம் டெக்கில் ஏஸ் ஆஃப் கப்ஸ். இந்த துரோகம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு காரணம் இந்த காதல் வாழ்க்கையை நீங்கள் சொல்லாது தான். இந்த ஏஸ் ஆஃப் கப்ஸை நீங்கள் இன்னும் இந்த எம்ப்ரெஸ்க்கு கொடுக்கல. அந்த எம்ப்ரெஸ்க்கு செய்ய வேண்டிய நியாயத்தை நீங்கள் செய்யலை. உங்களோட வெல்த் அவங்களோட ஷேர் பண்ணிக்கல. அதனால தான் உங்களுக்கு வெல்த்தில் அடி விழுது. 5 of cups. இது வந்து பிளாக்கேஜ், இந்த 10 of swords எனர்ஜியை வந்து தள்ளிவிட பார்க்குது. ஸோ இதுதான் வந்து உங்களோட என்விரான்மெண்ட். உங்களோட என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப அன்பேரபிளாக இருக்கும். பட் நீங்கள் இந்த 2 of cups-ஐ பார்க்கல. அதுதான் உங்களோட பிரச்சனையே. நீங்கள் வந்து எப்போவுமே அந்த துக்கத்திலே இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப கிளிட்டரி திங் மேலே பேராசை பிடிச்ச ஒரு எண்ணம் இருக்குது. அதாவது காசு பணம் இது மேலேயே உங்கள் ஃபோக்கஸ் இருக்குது. உண்மையான ஜீவன்களை மதிக்கிறதுக்கான பக்குவம் உங்ககிட்ட இல்லை. அதனால தான் ஸ்பிரிட்ஸ் இந்த 3 கப்பையும் எடுக்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் தலை பின்னாடி இருக்க குருவி பக்கம் திரும்பும். அதுக்காக தான் இது நடக்குது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த குருவியை திரும்பி பார்த்துருப்பீங்க. புரிஞ்சுக்கல அப்படிங்கனால தான் ஸ்பிரிட்ஸ் இந்த 3 கப்பையும் எடுக்கிறாங்க. அதாவது உங்கள் கரியர் லாஸ்க்கான காரணம் உங்கள் காதலை நீங்கள் உதாசீனப்படுத்தினது தான். ஸோ இட்ஸ் அ வெரி கிளியர் மெசேஜ். இது வந்து கரியரில் லாஸே வரணும்னு அவசியம் இல்லை. யா, it's a loss. It's a loss. Death, end, outcome பார்த்தீங்கன்னா முடிவு. Death கண்டிப்பாக you are going to face a tower. It's going to end something. உங்களோட ஹோப் அப்புறம் ஃபியர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து ஒரு காமிக் மாஸ்குலினால் தடுக்கப்படுமா, உங்களுக்கான ரிவார்ட் கிடைக்காதா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நிச்சயமாக கிடைக்காது. ஏன் அப்படின்னா அது முடிய போகுது. இந்த டஃப் சைக்கிள் வந்து ஸ்பிரிட்ஸ் வந்து ஸ்டெப் இன் பண்ணுறாங்க. அது வந்து டவர். தே ஆர் கோயிங் டு த்ரோ யூ அவே ஃப்ரம் தி சிச்சுவேஷன். அவங்க இந்த காமிக்ஸ் ஆடப்படுறதுக்கு காரணம் வந்து யூ டிடன்ட் ரெஸ்பெக்ட் திஸ் குயின் ஆஃப் கப்ஸ். இந்த காதலை நீங்கள் ஏற்றுக்கல. ஏன்னா இந்த 4வது கப் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெமினின் கிட்ட இருக்குது. நீங்கள் இந்த 3 கப்லேயே இந்த கோல்டன் கப்லேயே இருந்துட்டீங்க. ஸோ அந்த ஃபெமினின் வந்து ஷீ இஸ் அ டிவைன் பீயிங். இங்கே பார்த்தீங்கன்னா மர்மைட்ஸ்க்கு நிறைய வந்து குவாலிட்டிஸ் இருக்குது. மர்மைட்ஸ் வந்து காடோட ஒரு ரெப்ரசன்டேஷன். அவங்க வந்து ஒரு கடவுள் மாதிரி. அந்த கடவுள் கொடுத்த ஒரு பிளெஸ்ஸிங்கை நீங்கள் மதிக்கலை. ஏன்னா மேபி டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கலாம், இல்லைனா அவங்க நீங்கள் பார்த்த சூழ்நிலையில் அவங்கள நீங்கள் மதிக்காமல் இருந்திருக்கலாம். ஸ்பிரிட்ஸ் உங்களுக்கு சொல்கிறது திரும்ப காதல் காதல் காதல். அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் மறந்துட்டு காதலில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். லெட் மீ see what is the tower is. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் என்ன டவர் என்ன? ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் டவர். பிளாக்கேஜ், ஃபால்ஸ்னஸ். உங்கள் மேலே ஒரு ஃபால்ஸ் கேஸ் இல்லை ஃபால்ஸ்னஸ், ஏதாவது ஒரு போலியான விஷயங்களை க்ரியேட் பண்ணி உங்களை பிளாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சர்வீஸ், டவர் 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 டவர். ஐ எம் ஸோ சாரி. நீங்கள் உங்களுக்கு மெயினாக காரணம் ஒரு போலியை நம்பி ஒரு நல்ல விஷயத்துக்கு உங்களோட சர்வீஸ் பண்ண மறந்துட்டீங்க. அதனால தான் இந்த டவர். ஒரு போலி சொன்னதை நம்பி ஒரு ஏன் இந்த ஃபால்ஸ்னஸ்னால் நீங்கள் ஒரு தப்பான விஷயத்தை கேட்டு இந்த ருப்பான்சலில் வந்து இந்த டவர்லேருந்து எடுக்க தவறிட்டீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னுமே அந்த ஹேர் இருக்குது. ஸோ டவர், அதனால் உங்களால் இப்போ போக முடியாது. யூ ஃபெயில் டு சர்வ், யூ ஃபெயில் டு ப்ரொடெக்ட் திஸ் ருப்பான்சல். அந்த காமிக்கிட்டேருந்து இந்த ருப்பான்சலை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணலை. ஏன் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ருப்பான்சல் இஸ் சேஃப்டு அண்ட் ஷீ இஸ் சேஃப். ஏன்னா அவங்க வந்து டிவைன் பீயிங். இங்கே டவர்லேருந்து கீழே விழுது ஒரே ஒரு மாஸ்குலின் தான், இந்த ஃபெமினின் கிடையாது. ஸோ ஸ்பிரிட்ஸ் வந்து ஃபெமினினை அழகாக தூக்கிட்டு போயிட்டாங்க. நீங்கள் வந்து தவறிட்டீங்க. ஸோ ஸ்பிரிட் ஸ்டெப் இன் பண்ணி அந்த ஃபெமினின் எனர்ஜி அழகாக வெளியில் கொண்டு போயிட்டாங்க. இப்போது தே ஆர் நாட் வித்தின் யுவர் ரீச். ஏன்னா அவங்க தான் உங்களோட அதிர்ஷ்ட தேவதை. அவங்கள மிஸ்ட்ரீட் பண்ணிட்டீங்க. அதனால தான் இப்போ டவர். நீங்கள் வந்து அவங்கள காப்பாற்ற தவறிட்டீங்க. ஸோ அவங்க கீழே விழும்போது அவங்கள பிடிச்சிட்டாங்க ஸ்பிரிட்ஸ். நீங்கள் கீழே விழும்போது ஸ்பிரிட்ஸ் பிடிக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த காதலை நீங்கள் இன்னும் மதிக்கலை அப்படிங்கிறது தான். ஸோ நான் பாபாவோட கைடன்ஸோடு இதை முடிக்கிறேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ரீடிங், டிஃப்ரெண்ட் ரீடிங்கும் பைல் 1 பைல் 2 விட. ஸோ பாபாவோட கைடன்ஸோடு இதை முடிக்கிறேன்.
Papa, what is your guidance to file 3? Please, Papa, what is your guidance? Kai valikkudu, Papa. Please press file 3. File 3 kind of guidance. No. Work will start from tomorrow and will be completed in 8 days. உங்கள் வாழ்க்கையில் என்ன துரோகம் நடந்திருந்தாலும் இந்த காதலில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த காதலை நாளையிலேருந்து ஆரம்பித்து 8 நாளுக்குள்ளே சொல்ல முடியுமான்னு பாருங்கள். அப்படி சொல்ல முடிஞ்சது அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு அபரிமிதமான சீக் ப்ரொஃபஷ்னல் அட்வைஸ். இது வந்து உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது. யூ நீட் டு கெட் சம் அட்வைஸ். மேபி கரியர் சேஞ்சில் நீங்கள் இருக்கிற சுச்சுவேஷன்லேருந்து இப்போ எங்கே போக முடியும் அப்படிங்கிறத சீக் ப்ரொஃபஷ்னல் அட்வைஸ். ஆக்சுவலாக ஷஃபில் பண்ணும்போது கார்டே வரல, அந்த கார்டு வந்து பஞ்சாக விழுந்தது. நான் ஒன்றோட கேட்க போகிறேன், இல்லைனா ஐம் கோயிங் டு க்ளோஸ் இட். ப்ளீஸ் பப்பா, what is your guidance? Leave your ego and remember Sai Baba, all will be okay. ஸோ உங்கள் ஈகோ தான் உங்களோட டவுன்ஃபால்க்கான மெயின் ரீசன். இன்னும் இந்த ஈகோவே கட்டிட்டு எழுதிங்க அப்படின்னா இட்ஸ் குட். யூ ஆர் கோயிங் டு ஃபால் இல். டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். என்ன ஸ்பிரிட்ஸ் பப்பா என்ன சொல்கிறாங்கன்னா டெத் வில் பி அவாய்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். இப்போது நீங்கள் ஏதாவது பேட் ஹேபிட்ஸ் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது அதுக்கான பனிஷ்மெண்ட். ஸோ இதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னா யூ ஹேவ் டு சரண்டர் யுவர் ஈகோ அண்ட் யூ ஹேவ் டு லீவ் யுவர் பேட் ஹேபிட்ஸ். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாட்டம் டெக் கார்டு ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி பிளாக்ட். இது வந்து அப்ரைட்டாக வரல. ஸோ உங்களுக்கு மெயின் ரீசன் ரிமெம்பர் பாபா, ஹீ இஸ் கோயிங் டு கெட் யூ அவுட் ஆஃப் த சிச்சுவேஷன். ஸோ இந்த டெத் லிட்டரல் டெத்தை கூட ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜெய் சாய்ராம், காட் பிளஸ் யூ, ஸ்டே சேஃப், டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த்.